ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुधे तद्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तम् वरदादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम्. कर्कटे पूर्वपल्गुन्याम् तुलसीकानन उद्भवाम् पाण्ड्ये विश्वम्भराम् गोदाम् वन्दे श्रीरङ्गनायकीम्. देवस्य महिषीम् दिव्याम् आदौ गोदाम् उपास्महे यन्मौलिमालिकाम् प्रीत्या स्वीकरोति स्वयं प्रभुः. श्रीमत्कृष्ण समाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैर्लक्ष्याणाम् सुलभ श्रीधरः सदा सकल द्राविडाम्नाय सारव्याख्यानकारिणम् श्रावणे रोहिणी जातम् कृष्णसंख्यमहम् भजे. वृश्चिके स्वाति सञ्जातम् पुत्तूराख्ये महापुरे श्रीवैष्णवाणाम् सिंहम् तम् कृष्णम् वन्दे पुरस्सिकम्. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம், ஐஸ்வர்யம் இவைகள்ல ஆழ்ந்து ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால ஆழ்வார்கள் என்று பெயர் பெற்றார்கள். நம்முடைய ஆழ்வார்கள் 12 அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் எம்பெருமானுடைய 5 நிலைகள் இருக்கு இல்லையா? பரம், யோகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. இந்த 5 நிலைகள்லையும் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்திதியில ஊற்றம் அதிகம், எந்தெந்த நிலையில் ஊற்றம் அதிகம் அப்படின்னு காட்டி தந்துள்ளார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். சுகபிரம்மம் முதலாழ்வார்கள் இவர்களுக்கெல்லாம் பகவானுடைய பரநிலையில ஊற்றம் அதிகம், பரம், வியூகம் இவைகள்ல ஊற்றம் அதிகம். சுகபிரம்ம மகரிஷி சுகர் இருக்காரே அவர், நம்முடைய பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார், இந்த முதலாழ்வார்கள் இவர்கள்லாம் பரமபதநாதன் இடத்திலையும் வியூக எம்பெருமானா இருக்கிற க்ஷீராப்திநாதன் இடத்திலையுமே அதிகமாக ஈடுபடுவார்கள். மற்றதிலெல்லாம் ஈடுபட மாட்டார்கள்ங்கிறது இல்ல. ஆனா இவர்களுக்கு இந்த பரநிலை வியூக நிலையில ஊற்றம் அதிகமாக இருக்கும். அவளுக்கு அப்படியே ஆகாசத்தை நோக்கி அழுவன் தோழ்வனைன்னு அங்க பறக்கும் மனசு, இங்க இருந்தா கூட. அதே போல சனகாதிகள் 4 இருக்கா, அவ திருமிழிசை ஆழ்வார், இவர்களுக்கெல்லாம் பகவானுடைய அந்தர்யாமித்துவத்துல ஊற்றம் அதிகம். அந்தர்யாமி கிட்ட ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுக்குள்ளேயே அந்தர்யாமி பக்தி ரொம்ப கஷ்டம். உள்ளேயே இருக்காருன்னு பேர். இத்தனைக்கும் நமக்கு லாக்டவுன் போட்டா கூட அவர் தான் கூடவே இருக்கார். ஆனா அவர் அனுபவிக்கிறது நமக்கு துர்லபம், அது ரொம்ப சிரமம் நமக்கு. ஆனாலும் அப்பேற்பட்ட ஆழம் உடையவர்கள் இவாலாம். சனகாதிகள், திருமழிசை ஆழ்வார் இவாலாம் உள்ளேயே இருக்கிற அந்தர்யாமியின் இடத்துல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். வால்மீகி மகரிஷி, குலசேகர ஆழ்வார் இவர்கள்லாம் விபவமான ராமபிரானிடத்துல அதிகமான ஊற்றம் உடையவர்கள். குலசேகர ஆழ்வார் நமக்கு பிரசித்தம். அவர் கண்ணபுரத்துக்கு போய் சௌரிராஜன் கண்ணன, அது பேரே அந்த ஊருக்கு கண்ணபுரம்னு பேரு, பஞ்ச கிருஷ்ணாரண்யங்கள்ல ஒண்ணு. அங்கேயும் போய் இவர் அந்த எம்பெருமான பார்த்தும் ராமன்னு தாலாட்டு பாடுறாருனா, ராகவனே தாளையில ஒண்ணு பாடுறாருனா, அப்ப இவருடைய ராம பக்தி அப்பேற்பட்டது. அதனால குலசேகர ஆழ்வாரோ வால்மீகி மகரிஷியோ ராமாவதார விபவ நிஷ்டர்களாக இருக்கார்கள். பராசர மகரிஷி, வேதவியாசர் இவாலாம் ரிஷிகள்ல இவாலாம். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவர்கள்லாம் விபவமா இருக்கிற கண்ணனிடத்துல ஈடுபடுறார்கள். கிருஷ்ணாவதாரத்திலேயே அவதார கண்ணன் இருக்கான், அர்ச்சாவதார கண்ணன் இருக்கான். இவர்கள்லாம் விபவ கண்ணனிடத்துல, அவதார கண்ணனிடத்துல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். நாரதாதிகள், நாரதர் போன்ற மகரிஷிகள், நாரதர், தும்புரு இவர்கள்லாம், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார் இவர் போன்றவர்கள்லாம் ஸ்ரீரங்க நிஷ்டர்களா இருக்கார்கள். கோவில் நிஷ்டர்கள், கோவில்னாலே ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கெல்லாம் இருக்கு. சௌனக பகவானும், சௌனகர் அப்படிங்கிற மகரிஷி, திருமங்கை ஆழ்வார் இவாலாம் அர்ச்சாவதார நிஷ்டர்களா இருக்கார்கள்.
எங்கேயுமே எம்பெருமான ஒரு அர்ச்சாமூர்த்தத்துல ஈடுபடுறவர்களா, அவதாரமே ஒரு கால் நேர்ல வந்து சேவிச்சாலும் சேவை சாதிச்சாலும் நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்கக்கூடியவரா இருக்கார் இவர். அப்படின்னா என்ன, அர்ச்சாவதார நிஷ்டர் அந்த அளவுக்கு. ஏந்தழி லாகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவர் ஆர்கோல் என்ன அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே அப்படின்னு பாசுறோம். ஒரு ஒரு அவதாரமா சேவை சாதிக்கிறார். தெரியறது 8 கை வச்சுட்டு இருக்கார், ஆயுதங்கள்லாம் இருக்குன்னா விஷ்ணுமூர்த்தி, நமக்கு மகாவிஷ்ணு நாராயணன் சேவை சாதிச்சிருக்காருன்னு நினைக்கலாம் இல்லையா? ஒரு நாராயண ஸ்துதி பண்ணலாம். அப்ப கூட நீங்க எந்த திவ்ய தேசம், எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார்னா, அந்த அளவுக்கு அர்ச்சாவதாரத்துல தீவிரத்தை உடையவர் திருமங்கை ஆழ்வாரும் ரிஷிகள்ல சௌனக பகவானும். இப்படின்னு எல்லாம் நமக்கு நம்முடைய பூர்வர்கள் பிரிச்சு காமிச்சிருக்கார்கள். சரி, இப்போ கிருஷ்ணநாயகியான கோதையினுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு ராமாயணம் சொல்லலாமா? அவளோ இப்ப முதல்ல சொன்ன மாதிரி விபவ கண்ணனிடத்துல ஈடுபடக்கூடியவள். பெரியாழ்வாரும் அதே போல விபவமா இருக்கிற அவதாரமா இருக்கிற கண்ணன் கிட்ட ஈடுபடக்கூடியவள் ஆண்டாள். அவளுடைய ஸ்ரீசூக்தியை எடுத்துண்டு நாம அதுல ராமாயணம், அதுலயும் சீதா கல்யாணம் முதல்ல இப்படி சொல்லலாமா என்று ஒரு பூர்வபக்ஷம் அடியேன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னா, இதற்கு வழிகாட்டியே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை நாச்சியார் திருமொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்யும் போது, இவளோ ஒரு கண்ணன் கிருஷ்ணனுடைய நாயகி, கண்ணனுடைய தேவி. அந்த அவளுடைய பிரபந்தமா இருக்கிற நாச்சியார் திருமொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்யும் போது பெரியவாச்சான் பிள்ளை ராமாயண ஸ்லோகங்களை கொண்டே உரையிட்டுன்னு வரார். அப்போ இப்படி பண்ணலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டிய ஆச்சாரியன் தான். கிருஷ்ணசூரி பண்ணியிருக்கார், அதனால அடியேனும் பண்றேன் அப்படின்னு இதுக்கு ஒரு பூர்வபக்ஷம் சமாதானம் முதல்ல அடியேன் பண்ணிக்கிறேன். சரி, ஏன் இவர் அப்படி பண்ணினார்? பெரியவாச்சான் பிள்ளை அவர் என்ன மத்த புராணங்கள் தெரியாதவரா? இதிகாசத்துல ராமாயணம் மட்டும்தான் தெரிஞ்சவரா? அவருடைய வியாக்கியானங்களை பார்த்தா பிரமாண களஞ்சியமா இருக்கு. ஜோதிஷத்துல இருந்து கூட எடுத்து கொடுக்கிறார், நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் சொல்றார். அது தவிர சாமுதிரிகா லட்சணம் சொல்றார், எங்கெங்கயோ தமிழ் பிரபந்தங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கிறார். இதிகாசம், வேதம், ஸ்மிருதி, ஆகமங்கள், இப்படி அவர் ஒரு பிரமாண களஞ்சியமா தான் தன்னுடைய ஒவ்வொரு வியாக்கியானத்தையும் பண்றார். அப்படிங்கிறச்சே ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு எண்ணத்துக்கு ஒரு கிருஷ்ண நாயகியினுடைய பிரபந்தத்துக்கு இவர் உரை அருளி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வருது. அதுக்கு என்ன சமாதானம்னா, இது அவளே சொல்லியிருக்கா, வியாக்கியானங்கள்லயே சொன்னதுதான். கண்ணனுக்கு தான் ஆண்டாள் ஹிருதயம் புரியும். இப்போ ஆண்டாள் ஒரு இப்படி ஒரு பிரபந்தம் அருளி செய்திருக்கா, அதை தொட்டு நாம அதுக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதணும் அப்படின்னா யாருக்கு அந்த தைரியம் உண்டு? அவளோட நெருங்கி பழகினவன் எவனோ அவனாலதான் அவ ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு எழுத முடியும். இல்லாட்டா இன்னைக்கு தேதிக்கு யார் வேணா என்ன வேணா இஷ்டத்துக்கு எழுதுறா இல்லையா? அப்படி ஆயிடக்கூடாது. அவளோட நெருங்கி பழகிறவன் கண்ணன் தானே. அந்த கண்ணனுக்கு தானே அவளுடைய ஹிருதயம் புரியும். இவர் யாரு? பெரியவாச்சான் பிள்ளை திருக்கண்ணமங்கை கண்ணனுடைய அவதாரம். எப்ப ஒரு அவதார புருஷரோ பகவத் அம்சபூதரோ, அப்ப இவருக்கு நாச்சியாருடைய ஹிருதயம் இன்னும் நன்னா புரியுமே. அவர் பார்த்து எப்ப ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு இதற்கு உரையிட்டிருக்காரோ, அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்ன அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். அதனால கோதையினுடைய திருவுள்ளம் அறிந்துதான் பெரியவாச்சான் பிள்ளை இப்படி உரையிட்டிருக்காரு. ஆனால் அந்த திருவுள்ளத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, சீக்ரெட் இருக்கு. அது என்னங்கிறத நாம இப்ப கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கு மேல நம்ம போனோம்னா புரியும், ஏன் வந்து இந்த தலைப்பு எடுத்துன்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது புரியும். சரி, இப்போ நாயிகா பாவத்துல எம்பெருமான்ட்ட ஈடுபடுறவர்கள் இருக்கார்கள். ஆழ்வார்களுக்குள்ளேயே ரொம்பவும் நாயிகா பாவத்துல ஈடுபடுறவர்கள் இருக்கார்கள். பக்தர்களுக்குள்ளேயும் உண்டு, ரிஷிகள்ல கூட உண்டு. அப்படி நாயிகா பாவத்துல ஈடுபடுறவர்கள், இல்ல ஸ்வயமே நாயகியாவே இருந்து ஈடுபடுறவர்கள், இவா எல்லாருக்குமே ஒரு பொதுவான வழக்கம் என்னன்னா, தங்களுக்கு ஒரு வழிகாட்டியை இவர்கள் எடுத்துப்பார்கள். தங்களுக்கு ஒரு ரோல் மாடலா யாரையாவது வச்சுப்பார்கள். இல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படின்னு ஒரு எதிர்நாயகின்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு எதிர்நாயகியாக யாரையாவது இவர்கள் வச்சுப்பார்கள். அப்படி வச்சுட்டுதான் அப்பதான் அந்த பக்தி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு போட்டி இருந்தாதான் அது நன்னா இருக்கும். அந்த நாயிகா பாவத்துக்கு அது இன்னும் ரொம்ப ரசபரிதமாக அது அமையும். அதனால இந்த நாயிகா பாவனையில உள்ளோர்லாம் தமக்கு சதிருஷமான ஒரு எதிர்நாயகியை வச்சுக்கிறார்கள் இல்லையா? எப்படி முதல்ல பூமி பிராட்டி மகாலட்சுமி ஸ்ரீதேவிய தனக்கு எதிர்நாயகி அப்படின்னு கொள்றா.
ஏன்னா க்ஷீராப்தியில பெருமாள் லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டார். அவ வந்து மாலையிட்ட உடனே மார்பள இடம் கொடுத்து ஏறு திருவுடையான் அப்படின்னு பண்ணிட்டார். ஆரூட ஸ்ரீஹின்னு குரத்தாழ்வான் ஸ்ரீ சுக்தி. அப்படி மார்பிள அந்த தாயாருக்கு இடம் கொடுத்த விட்டு என்ன பண்றார், அப்படியே கிளம்பி க்ஷீராப்திக்கு போய், அழகிய மணவாளன் மாப்பிள்ளையாச்சே, சமுத்திரராஜனுக்கு மாப்பிள்ளை, கிளம்பி க்ஷீராப்திக்கு போய் பாம்பனைய விரிச்சுண்டு அங்க இவர் பள்ளி கொண்டுட்டார். தாயார் பாத சேவை பண்றா. அந்த கட்டத்தை வர்ணிக்கும் போது பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பூமி பிராட்டி கண்ணீர் விட்டாலாம். கல்யாணம் ஆயிருக்கு, நல்ல சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாட வேண்டாம், கண்ணீரா விடுறது அப்படின்னா அவ ஏன் தாப்பப்படுறான்னா, நானும் ஒரு நாயகி தானே. எப்ப லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டாரோ எம் மடியில வந்து பூமியில ஒரு க்ஷேத்திரத்துல படுத்துண்டு படுக்கையை போட்டுண்டு திவ்ய தம்பதிகள் படுத்துண்டானா எனக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தோஷப்படுவேனே. அவர் பாட்டுக்கு எங்கேயோ பார்க்கடல்ல தேவலோகத்துக்கு போயிட்டாருன்னா எனக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பூமி பிராட்டி கண்ணீர் சிந்தினாள் அப்படின்னு வர்றது. அப்போ பூமி பிராட்டி ஸ்ரீதேவிய தனக்கு எதிர்நாயகின்னு எடுத்துக்கிறா. என்ன தைரியம் அது! அப்பேற்பட்ட நாயகி, நாயிகா பாவம் இவளுக்கு. அதனால ஸ்ரீதேவி தனக்கு ஒரு எதிர்நாயகின்னு கொள்றா. சத்யபாமா என்ன பண்றா, ருக்மிணி அப்படி எடுத்துக்கிறா. 8 தேவிமார்கள் இருக்கா, எல்லாருமே ருக்மிணிய தனக்கு தலைவின்னு தான் நினைப்பா. மத்தவாள்லாம் சத்யபாமா மட்டும்தான் தனக்கு போட்டின்னு நினைப்பா. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறா, நாரதர் ஒரு நாள் வர ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கொடுக்கிறார். அந்த பாரிஜாத புஷ்பத்தை கண்ணன் இடத்துல கொடுத்து உங்களுக்கு பிரியமான நாயகி தலையில வைங்கோங்கிறார். பாகவதத்துல இந்த கதை விஸ்தாரமா இருக்கு. உடனே கண்ணன் அப்ப ருக்மிணி ஆத்துல இருக்கான், ருக்மிணியோட ஊஞ்சல்ல எழுந்திருக்கான். அவர் என்ன பண்ற, ருக்மிணி தலையில கண்ணன் அந்த பூவை சூட்டிடுறான். இவர் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி ருக்மிணி தலையில சூட்டிடுறான். இத உடனே இந்த நாரதர் வெறுமை இல்லாம பக்கத்துல போய் சத்யபாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறார். அடுத்த அரண்மனைக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிடுறார். உடனே சத்யபாமா பூமி பிராட்டி மாதிரி கண்ணீர் விட்டு அழலாம் மாட்டா. இவன் நல்ல கம்பீரமான நாயகி. கண்ணன் அவ ஆத்துக்கு வரா உடனே கதவை அடைச்சுண்டு பிரணய கலகம் மட்டையடி உற்சவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ சத்யபாமா ருக்மிணிய தனக்கு சதிருஷமான எதிர்நாயகி அப்படின்னு நினைக்கிறான். நமக்கு ரொம்ப பிரசித்தம், நம்ம கண்ணெதிர பாக்குற ஒரு விஷயம் கமலவல்லி தாயார், உறையூர் கமலவல்லி நாச்சியார். ரெங்கநாச்சியார் அப்படி நினைக்கிறான். ஏன்னா இவாளுக்குள்ளதானே மட்டையடி நடக்கிறது. அவ உறையூருக்கு ஏன் போனீங்கன்னு கேட்டுதானே ரெங்கநாச்சியார் மட்டையடியே பண்றா, பிரணய கழகமே பண்றா. அதனால கமலவல்லி நாச்சியாருக்கு சதிருஷமான எதிர்நாயகி அப்படிங்கிறவள் ரெங்கநாச்சியார். பரஸ்பரம் இவா 2 பேரும் ஸ்ரீபூமி மாதிரி அப்படி நடந்துக்கிறா. அதே போல நமக்கு பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்துல பரகால நாயகியா இருக்காரு. திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் மேல பெரிய மரியாதை உண்டுதான். அதெல்லாம் ஆழ்வார் தாமான தன்மையில இருக்கிறச்சே. நாயிகா பாவம்னு வந்துட்டா ஒரு போட்டிக்கு ஒத்தி வேணும். அப்பதான் அது வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அந்த பக்தியே, அந்த சிங்காரமே அப்பதான் இன்னும் நன்னா விறுவிறுன்னு கிளம்பும். அப்போ பரகால நாயகியா ஆழ்வார் இருக்கும்போது பராங்குச நாயகியான நம்மாழ்வாரை பார்த்து போட்டி போடுறார். அவளும் நீ நாக திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். என்னதான் எல்லா எம்பெருமான்களும் நம்மாழ்வார்ட்ட போய் மொச்சா கூட எனக்கும் உங்ககிட்ட அப்படி ஒரு பாக்கியத்தை ஆசைப்பட்டு மனசு தேடுறது அப்படின்னு இவர் பாசுரம் விடுறார் இல்லையா. பரகால நாயகி பராங்குஷ நாயகியை எதிர்நாயகியா நினைக்கிறார். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்ம கோதை இருக்கா, கோதை யாரை எதிர்நாயகியாக நினைத்தாள் அப்படின்னா நம்ம சீதையத்தான் இவ எதிர்நாயகியா நினைக்கிறாளாம். ஏன்னா இப்போ இவளுடைய தோற்றமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே சீதா பிராட்டி மாதிரி அயோனிஜையா பிறக்கிறா. அயோனிஜையா பிறந்தவா 2 பேர் தான். ஒண்ணு சீதா பிராட்டி, இன்னொன்னு நாச்சியார் கோதை. அயோனிஜையாக பிறப்பெடுத்தது. அங்க ஜனகர் மாதிரி இங்க ஒரு பெரியாழ்வார். அவளுக்கு ஒரு உத்திர நட்சத்திரம்னா இவளுக்கு ஒரு பூர நட்சத்திரம் அப்படின்னு நிறைய சாமியங்கள் இவாளுக்குள்ள. சீதையோ அப்படின்னு நினைக்கும்படியாக ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அப்படிங்கிறார் இல்லையா. லக்ஷ்மியேதான் சீதையேதான் ஒரு கால் கிருஷ்ணானுபவத்தை பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கோதையா தோன்றிட்டாளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டாளுடைய பெருமை இருக்கு. அப்போ கோதைக்கு யாரு சமமான எதிர்நாயகி அப்படின்னா சீதை தான் எதிர்நாயகி. இதை யாரு புரிஞ்சுட்டான்னா பெரியவாச்சான் பிள்ளை புரிஞ்சுட்டார். அதனாலதான் ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு கொண்டே இவர் நாச்சியார் திருமொழிக்கு வியாக்கியானம் அருளி செய்யறது அப்படின்னு பண்ணின்னு வந்திருக்கார். அப்போ இத வச்சே சிஷ்யாலாம் இவருக்கு ஒரு தனியனே இட்டா. நாச்சியாருடைய கம்பீரமான ஸ்ரீசூக்திகளுடைய உள்ளர்த்தம் யாருக்கு புரியும்? அது நம்ம பெரியவாச்சான் பிள்ளைக்கு தானே புரியும். ஏன்னா அவர் சுயமே கிருஷ்ணனாச்சே அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு தனியன் அவள்லாம் அருளி செய்யறா. நித்தியப்படியே அவள்லாம் ஆச்சாரியன்ட்ட காலக்ஷேபம் கேட்கறச்சே அந்த தனியனை அனுசந்திச்சுட்டு உட்காருவா அப்படின்னு நமக்கு குரு பரம்பரையில இதெல்லாம் ஒரு ஐதீகமா இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு எதிர்நாயகிய எடுத்துக்கிறது போல, கொள்ளுவது போல கோதை தனக்கு எதிர்நாயகியாக சீதைய வச்சுட்டா.
அப்படிங்கறச்சே கோதை தமிழில் சீதா கல்யாணம்ங்கிறது நமக்கும் ரொம்ப பொருத்தம். ஏன்னா அவளே தனக்கு போட்டியான எதிர்நாயகியா நினைச்சிருக்கும் போது, அப்போ அவ அந்த ரோல் மாடலா அவள சீதைக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் நடந்தது அப்படின்னு கேட்டிருப்பா இல்லையா? பெரியாழ்வார்ட்ட ராமாயணம் கேட்டிருப்பா. கேட்டு அத மனசுல வச்சுண்டு அது மாதிரி தனக்கு நடக்கணும், திருக்கல்யாணம் கண்ணனோட நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா இல்லையா? அதனால அந்த பாசுரங்கள்ல ஒரு இன்சைட்டாக சீதா கல்யாணமும் நமக்கு கிடைக்கிறது. வாரணமாயிரத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா அதுல ஒரு இன்சைட் வியூ அப்படியும் நமக்கு சீதா கல்யாணத்தை அனுபவிக்க முடியும் அதை கொண்டு. அதனால வாரணம் இந்த நமக்கு கோதை தமிழில் சீதா கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பூர்வபக்ஷ சமாதானங்கள். இப்படி வலிந்து ஒரு அர்த்தம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாமளா ஒரு ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளவோ வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நாமளா திவ்ய பிரபந்தத்தை எடுத்துண்டு அதுவோ தமிழ் வேதம்னு போற்றப்படுறது. அதுக்கு நாமளா ட்விஸ்டடா ஒரு அர்த்தம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வரலாம். நிறைய பேருக்கு நியாயமான சந்தேகம் தான். இப்ப நம்ம எம்பெருமானார் திருமாலை ஆண்டான் இடத்துல பகவத் விஷய காலக்ஷேபம் கேட்டார். கேட்ட போதே அவர் மேல மேல சில இன்டர்பிரேஷன் பண்றார் எம்பெருமானார். அவர் சொன்னதை தாண்டியும் சில அர்த்தங்களை உடையவர் சாதிக்கிறார். அவருக்கு கோபம் வருது. ஆனா சாதிக்கலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டி நமக்கு நம்ம ஆச்சாரிய நெத்திராஜர் தான், உடையவர் தான். ஏன்னா ஏன் இந்த அர்த்தங்கள்லாம் மனசுல வருது? அந்த பக்தி, ராசிக்கியம், பாண்டித்யம் இதனாலதானே வருது. நம்ம பூர்வர்கள் சொன்னதுக்கு முரண்படாம நாம பேசணும். அது ஒண்ணு மட்டும் ஜாகிரதையா பாத்துக்கணும். அவ சொன்ன அர்த்தங்களுக்கு முரண்படாம நம்ம பக்தியையும் ராசிக்கியத்தையும் மேதா விலாசத்தையும் காட்ட முடியும்னால் காட்டி நாம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எம்பெருமானாரே தான் வழிகாட்டி. அதனால கட்டாயம் இப்படி ஒரு அர்த்தம் நாம அனுபவிக்கணும். கோதை தமிழை எடுத்துண்டு கோதை தனக்கே எதிர்நாயகியாக நினைச்சுட்டு இருந்த, பக்திக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த சீதா பிராட்டியினுடைய திருக்கல்யாணம் அதை நாம அவசியம் அனுபவிக்கணும். முதல்ல ஸ்ரீ ராமபிரான் இளைய பெருமாளோடையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வர மிதிலைக்குள்ள பிரவேசிக்கிறார். முதல்ல வரவேற்பு. எப்பவுமே மாப்பிள்ளை இழப்பு இருக்கு இல்லையா? இது முழுக்க முழுக்க ஒரு கல்யாண பத்ததி தான். கல்யாண பத்ததிய நமக்கு தான் தெரியுமே. அதை அப்படியே ஞாபகப்படுத்திட்டே வரலாம். அது போலயே இருக்கும் இது அழகா. வரவேற்பு. முதல்ல மாப்பிள்ளை இழப்பு. மிதிலாபுரிக்குள்ள பெருமாள் இளைய பெருமாளோட பிரவேசிச்சுட்டார். விஸ்வாமித்திர ரிஷி அழைச்சிட்டு வந்துட்டார் அவரை. அப்போ மாப்பிள்ளை இழப்பு கொடுக்குறா. வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்கோடம் வைத்த புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து. வாரணம் அப்படின்னாலே பெருமாள் தான். பெருமாளைத்தான் ஆழ்வார்கள் எல்லாமே ரொம்ப வாரணம், யானை அப்படின்னு எல்லாம் கொண்டாடி இருக்கார்கள். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பிரசித்தமான பாசுரம் இது. பெருமாளை யானைன்னு கொண்டாடுறார். தென்னானாய் அப்படின்னு நம்ம திருமாலிருஞ்சோலை சோலைமலை அழகரை சொல்றார். தெற்கு திசையில இருக்கிற ஒரு கஜம் மாதிரி இருக்காராம் அவர். வடவானாய் திருவேங்கடமுடையான், அவர் ஒரு யானை. குடபாலானாய் மேற்கு திக்கஜமா இருக்கிற நம்முடைய ரங்கநாதன். குணபால மதையானாய் கிழக்கு திக்கஜமா இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் சௌரிராஜன். இப்படின்னு 4 திக்கஜங்களாக 4 திவதேச எம்பெருமான்களே இருந்துட்டு நம்மளை எல்லாம் சுற்றி வளைச்சுட்டு இருக்காளாம். எப்ப இவாலாம் வருவா நம்ம கிட்டன்னு ஆசைப்பட்டு இருக்கான். அப்போ வாரணம் அப்படின்னா எம்பெருமான் தான். ஆழ்வார்களுடைய திருவுள்ளப்படி வாரணம் எம்பெருமான யானைன்னு சொல்றது ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம். அதனால இங்க அந்த யானை யாருன்னா ராமபிரான் தான். வாரணம் யானை மாதிரி வராரு இல்லையா? வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து. சரி, ராமரை யானைன்னு சொல்லும் போது யானைக்கு உண்டான பொருத்தங்கள் அவர்கிட்ட இருக்கணுமே. மத்த மாதங்க கமனம் மத்த ஹம்ச வதூகதாம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு ராமரை பத்தி. ராமர் சீதை 2 பேரையும் ஒரு வரி, முதல் வரி ராமர், அடுத்த வரி சீதை, இப்படின்னே வரும் அந்த ஸ்தோத்திரம். ஹனுமத் கிருத்தமான ஸ்தோத்திரம், ஹனுமார் பண்ணது. அதுல ஹனுமார் சொல்ற ராமருடைய நடை அழக பார்த்துட்டு மதம் பிடிச்ச யானை எப்படி நடக்கும் அப்படின்னு அப்படி ஒரு மிடுக்கா நடக்கும். நம்ம நேஷனல் ஜியோகிராபிக்ல எல்லாம் பார்க்க முடியும். மதம் பிடிச்ச யானை எப்படி நடக்குமோ, மிடுக்கா நடக்குமோ, அது போல இருக்குமா ராமருடைய நடை அழகு. கண்ணால கண்டவர் சொல்றார், அப்படி இருக்குமா ராமருடைய நடை அழகு. நமக்கு எல்லாம் நம்பெருமாளிடம் கண்டுகொள்வதுன்னு எழுதிட்டார் பெரியவாச்சான் பிள்ளை.
ஸ்ரீரங்கத்துக்கு போனா கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல விஷபோபமௌ அப்படிங்கறதுல எடுத்த எடுப்புல கஜகதி தான். யானை மாதிரி முதல்ல நம்பெருமாள் அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுவார். கஜகதி, அப்புறம் சிம்மகதி, சிம்மம் போல குகையில இருந்து புறப்படுற மாதிரி சிம்மம் போல முதல்ல பைய ஆரம்பிக்கிறது, சிங்கம் மாதிரி அப்படியே ஒரு ஒரு மிடுக்கோட தோளெல்லாம் குலுக்கிண்டு வர்றது, அப்புறம் அப்புறம் விறுவிறுன்னு அவர் போடுற காளை நடை, சர்ப்பகதி அதெல்லாம் அப்புறம் இப்படி எல்லாம். ஆக மொத்தம் இந்த கஜகதி அப்படிங்கிறது ராமருக்கு ரொம்ப தனி ஒரு அழகு, பொருத்தம், அவருக்கு தான் ரொம்ப பொருத்தம் அப்படிங்கிறார். அதனால வாரணம் என்றால் ராமர். இந்த ராமராகிற யானை என்ன பண்ணிட்டு 1000 சூழ வலம் செய்து. 1000 அப்படின்னா இங்க சகஸ்ர சீர்ஷா புருஷகா சகஸ்ராட்சகா சகஸ்ரபாது அப்படின்னு புருஷ சூக்தம். பொதுவாவே ஆத்துக்கு இப்படி ரிஷிகள்லாம் யாராவது வரா அப்படின்னாலே பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கும் போது புருஷ சூக்தம் சொல்லிட்டு வரவேற்கிறதுன்னு ஒரு மரபு இருக்கு. அது ஜனகர் அவர் கிட்டக்க எப்பேற்பட்ட ரிஷிகள்லாம் இருந்திருக்கா, ஜனக சபையில எவ்வளவு ரிஷிகள் இருந்திருப்பா, எப்பேற்பட்ட தபஸ்விகள்லாம் இருந்திருக்கா, அதனால அவெல்லாம் தெரியறது. அவளுக்கு விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு, அவருக்கே பூர்ண கும்பம் கொடுத்து இதெல்லாம் சொல்லுவா வரவேற்பு கொடுக்கும் போது. ஒரு நாமளே நம்ம ஆத்துக்கு ஒரு ஆச்சாரியனை அழைக்கிறோம், ஆச்சாரியன் பொன்னடி சாத்திரத்துக்கு இருக்காருன்னா புருஷெல்லாம் பூர்ணகுமம் கொடுக்கும் போது இவாள்லாம் அப்படி ஒரு ஸ்வஸ்தி வாச்சனம் சொல்லுவா இல்லையா. அது போல இங்க புருஷ சூக்தம் சொல்றா. 1000 அப்படிங்கிறது சகஸ்ர சீர்ஷா புருஷகா அப்படின்னு எல்லாம் அதுல 1000 1000மாவே வரும். அதற்கு உபலட்சணம் இங்க 1000. 1000 சூழ, அதாவது புருஷ சூக்தம் சூழ பலம் செய்து. இன்னொரு இடம் 1000 அப்படிங்கிறதுக்கு தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஆகாயத்துல இருந்துண்டு, ஏன்னா இது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரமா இருந்தா நேரம் இறங்கி வந்துருவா. ஏன்னா அவனே தன்னை பகவான் பகவான் மார்தட்டின்றே இருக்கிற அவதாரம் அது. இதுவும் ராமாவதாரம், தன்னை மனுஷனாட்டம் நடிச்சுண்டு மனுஷத்தன்மைக்கு சேர நடந்துக்கிறது. அதனால அவனும் தைரியமா இறங்கி வரமாட்டான். ஆகாசத்திலேயே இருந்துட்டு அவளே புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் சொல்லுவா அப்படின்னு நமக்கு பெரியாழ்வார் சொல்றார், காட்டி கொடுக்கிறார். இந்திரனோடு பிரமணீசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து ஊராய் வந்து நின்றார் அப்படிங்கிறார் இல்லையா பெரியாழ்வார். இந்திரன், பிரமன், ஈஸ்வரன் இவாலாம், சிவன் இவாலாம் என்ன பண்ணுவாளாம், நம்ம அர்ச்சையிலேயே திருவேங்கடமுடியான் பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னா நாமெல்லாம் ஓடி போய் சேவிக்கிறோம் இல்லையா. அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஆகாசத்துல இருந்துட்டு புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் எல்லாம் சொல்லி எம்பெருமானும் அங்கேருந்தே சேவிப்பானோம். இத பெரியாழ்வார் சொல்றார். அது போல இங்க ராமபிரான் இவரோ மனுஷ தன்மைக்கு ஏற்ப நடந்துக்கணும்னு இருக்கார். அதனால தேவர்களும் அதை அனுசரிச்சு ஆகாசத்துல இருந்துட்டு இவருக்கு புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் எல்லாம் சொல்லி இவரை வரவேற்பு கொடுக்கறா. அந்த ஊருக்கு பெருமாள் எழுந்தருளும் போது இவாளாமும் அப்படி ஸ்வஸ்தி வாச்சனம் சொல்றா. இதுதான் 1000 சூழ. 1000ங்கிறது புருஷ சூக்தம், இதுக்கெல்லாம் உபலட்சணம். 1000 சூழ வளம் செய்து. பெருமாள் என்ன பண்றார், மிதிலைய வளம் வந்தார் அப்படின்னு திருமங்கை மன்னன் சொல்றார். வால்மீகி மகரிஷி அப்படி சொல்லல. முதல் நாள் ராமலட்சுமணால் விஸ்வாமித்திரரோட வரா. அப்போ பத்ரம் தயன்னு ஜனகர் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளுக்கு மங்களாசாசனம் பண்றார். உள்ள அவளுக்கு தங்குறதுக்கு இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறார். மறுநாள் காத்தால அவ கிளம்பி சிவதனுர் பங்கம் பண்றதுக்காக அந்த சபைக்கு வந்துடுறா அப்படின்னுதான் நமக்கு வால்மீகி ராமாயணம் இருக்கு. ஆனா திருமங்கை ஆழ்வார் அப்படி பண்ணல. அவர் என்ன சொல்றார், பெருமாள் முதல் நாள் சாயந்தரமே வந்தாச்சு, சும்மா ரெஸ்டா எடுத்துட்டு இருப்பா. அவெல்லாம் சின்ன 2 பேரும் எவ்வளவு பாலகர்கள். பொதுவாவே அந்த யங் பாய்ஸ் எல்லாம் இருந்தா அப்படியே துருத்துருன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, பொருந்தி உட்கார மாட்டான். இவா 2 பேரும் பெருமாளும் இளைய பெருமாளும் அப்படியே மிதிலைய சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்பதான் பிராட்டிய அந்த உப்பரிகையில 2 பேரும் சந்திச்சுக்கிறா அப்படின்னு இருக்கு இல்லையா. மைவண்ணன் அருங்குஞ்சி பாசுரம் அப்படித்தான் பாடுற. அந்த பிராட்டியினுடைய மனோபாவத்தை அடைஞ்சு திருமங்கை மன்னன் பாடுறார். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிரு பாடிலங்கி ஆட வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார் இல்லையா. அதனால திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களுடைய திருவுள்ளப்படி ராமபிரான் வளம் செய்து 1000 சூழ 1000 சூழ அந்த மரியாதை ஏத்துட்டார் முதல்ல. அடுத்தது ஊரை சுத்தி பாக்குறார் வளம் செய்து. சரி, இங்க ஒரு கேள்வி வருது. ரிஷியே அவெல்லாம் அங்க போய் தங்க இடத்துல தங்கின்ட்டா, மறுநாள் சபைக்கு வந்தா அப்படின்னு தானே இருக்கு. ஆழ்வார் எப்படி அதுக்கு மீறி இப்படி பேசலாம், அவர் ஊரை சுத்தி பார்த்தாருன்னு எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
இதற்கு ஏற்கனவே நம்பிள்ளை வியாக்கியானத்துல பதில் சொல்லியிருக்க. வால்மீகி மகரிஷி பிரம்மாவினால் மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர், பிரமனால் அருளப்பட்டவர் வால்மீகி. ஆனால் நம்ம ஆழ்வார்கள்லாம் சாட்சாத் எம்பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள். அதனால ரிஷி வாக்கியத்தை விட ஆழ்வார் வாக்கியத்துக்கு இன்னும் ஆத்தென்டிசிட்டி அதிகம் அப்படிங்கிறது நம்பிள்ளையினுடைய இதற்கு அவருடைய திருவாக்கு. ஏன்னா இப்ப பிரமன் அனுகிரகம் பண்ணி அப்படியே பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம்னு லைவா பாக்குறாவா. பிரமன் அனுகிரகம் பண்ணி வால்மீகி மகரிஷி நேர என்ன நடந்ததோ அதை எழுதுறார் அப்படின்னு இருக்கு, சரி. ஆனா ஒரு கால் ஆழ்வார்களுக்கு இன்னுமே தன்னுடைய அந்தரங்கத்தை பெருமாள் காட்டியிருக்கலாம் இல்லையா? எப்ப பெருமாளே காட்டுறாரோ இன்னுமே என்னெல்லாம் சீக்கிரட் இருக்கோ அதையும் தானே காட்டியிருப்பார். அதனால சில இடங்கள்ல ரிஷி பாடாத சொல்லாத விஷயங்களை கூட ஆழ்வார்கள் சொல்றான்னா அதை நாம அவர் சொல்லாததை சொன்னாலேன்னு நினைக்க முடியாது. இதுக்கு இன்னுமே நமக்கு பிரமாண பிராபல்யம் அதிகம் அப்படின்னு நம்பிள்ளை காட்டி கொடுக்கிறார். அதனால 1000 சூழ பலம் செய்து ஊற பலம் வராலாம் இவாளாம். நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர். நாரணன் அப்படின்னா இங்க பரமபதத்துல இருக்கக்கூடிய நாராயணன் எம்பெருமான். நாரணன் அங்க இருக்கிறச்ச பரமபதத்துல இருக்கும்போது அவர் நாராயணன். நம்பி அப்படின்னுட்டாலே பரிபூர்ணன், குண பரிபூர்ணன், சௌந்தரிய பரிபூர்ணன். நம்பினாலே இதான் அர்த்தம். நம்பின்னுட்டா அவதாரம் பண்ணி வந்தாதான் அவர் நம்பி. ஏன்னா அவரை நாராயணனா அங்கேயே இருந்தாருன்னா யார் பார்க்க முடியும்? முதல்ல சொன்ன மாதிரி பரவியூகத்துல ஈடுபடுறவா பார்க்கலாம், கொஞ்சம் மிஞ்சி போனா அந்தர்யாமித்துவத்துல ஈடுபடுறவா பார்க்கலாம். அந்த கணக்குக்கு முதலாழ்வார்கள் மூவரும் திருமழிசை ஆழ்வாரும் பார்க்கலாம். ரிஷிகள்ல சுகபிரம்ம மகரிஷி பார்க்கலாம், சனகாதிகள் பார்க்கலாம். இவ்வளவுதான், இவாதான் அனுபவிக்க முடியும் நாராயணனா இருந்தாச்சுன்னா. நம்பியா இருந்தா நாம எல்லாரும் அனுபவிக்கலாமே, சமகாலத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் அனுபவிக்கலாமே. ஏன்னா அவருடைய குணம், அவருடைய அழகு, அவருடைய சௌசீல்யம் எல்லாத்தையும் நாம நேர கண்டு அனுபவிக்கலாமே. அதனால நம்பி அவதாரத்தில் இங்க ராமன், இங்க நம்பி யாருன்னா ஸ்ரீராமபிரான். அவதாரத்துல கூட பரத்துவ சௌலபியங்கள் குறையாதவர் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அவர் நாராயணனா இருந்தாதான் அப்படி பரத்துவத்தை காட்டுவார், நாராயணனா இருந்தாதான் சௌலபியமா இருப்பாருன்னு இல்லாம நம்பியா அவதாரம் பண்ணி வந்தாலும் அதே பரத்துவம் அதே சௌலபியம் ஒரு சிமிட்டா கூட குறையாம இருக்குமா அவர்கிட்ட. அப்படி இருக்கக்கூடியவர் நம்பி. நடக்கின்றான் என் எதிர். மிதிலையினுடைய அந்த ராஜ வீதிகள் எல்லாம் சீதை உப்பரிகையில இருந்து அப்படி பாக்குறாப்புல பெருமாள் முன்னட பின்னட போட்டுட்டு நடக்கிறாராம். அந்த சீதை இருக்கிற பிராட்டி பார்க்கிற அந்த இடம் வந்த உடனே கிடுகிடுகிடு நடந்துராம ஒரு கஜகதி போடுறாராம். மெல்ல மெல்ல ஸ்டெப் வச்சு அப்படி போடுறாராம். ஏன்னா சீதைய மயக்க அந்த பாடுபடுறாராம் அவர் அப்படின்னு வியாக்கியானம். பட்டரோட வியாக்கியானம் அந்த இடத்துக்கு. சீதை ஈடுபடணுங்கிறதுக்கு ஏன் அவ ஈடுபட மாட்டாளா? தாயார் ஆச்சேன்னா அது ஆராய்ந்து அருள்னு அவளுக்கு இருக்கும் இல்லையா? அதனால அவளுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஆழம் இருக்கும் அவளுக்கு. அப்படி சட்டுன்னு விழுந்துடுறவா மாதிரி சாமானிய ஸ்திரீகள் இல்லையே. அதனால ராமபிரான் ஐயோ இந்த தேவி எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு முன்னட பின்னட போட்டுண்டு நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறார் போல இருக்காங்க அப்படின்னு வியாக்கியானம். நடக்கின்றான் என் எதிர். என் எதிர்னு இப்ப சீதை தான் சொல்றா இங்க. இந்த 10 பாசுரமும் சீதையே சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான். என் எதிர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும். பூரண பொற்குடம் இங்க யாரு? இத 3ஆ பிரிச்சுக்கலாம். குடம், பொற்குடம், பூரண பொற்குடம். இங்க வெறும் குடம் யாருன்னா ராமாவதாரத்தை இழந்துட்ட ரிஷிகள்னு சில பேர் இருக்கா. ராமாவதாரமே ரிஷிகளுக்காக தான், கிருஷ்ணாவதாரமே கோபிகைகளுக்காக தான். அதனால ஒரு கோபிகையா பிறந்து கண்ணனை இழக்கக்கூடாது, ரிஷியா பிறந்து ராமரை இழந்துடக்கூடாது. அடியேன் பொதுவா ஒண்ணு நினைச்சுக்கிறது, எம்பெருமானார் சரித்திரத்துல தும்பையூர் கொண்டின்னு ஒரு அம்மாவோட சரித்திரம் வரும், தெரிஞ்சிருக்கும். சரித்திரம் பிரசித்தம். திருமலையில தயிர் மோர்லாம் விற்கிற ஒரு இடைப்பெண்மணி. அவோ அங்க எம்பெருமானார் தங்கி இருந்த போது திருமலையில அந்த மடத்துக்கு 1 மாசத்துக்கு மோர் தயிர்லாம் கொடுத்து அதுக்கு விலையா மோட்சத்தையே பெற்றுட்டா அப்படின்னு வரும். அந்த இடத்துல நான் ஒண்ணு நினைச்சுக்கிறது, அவ இடைப்பெண்ணா பிறந்து அவ இங்க ஒண்ணு வெங்கடகிருஷ்ணன்ட்ட வந்து ஈடுபட்டு இருந்திருக்கலாம், பார்த்தசாரதிட்ட. இல்ல நேரா பிருந்தாவன கண்ணன்ட்ட ஈடுபட்டு இருந்திருக்கலாம். அவரோ நாராயணன், திருவேங்கடமுடையானும் நாராயணன் அகலகில்லைன்னு மார்புல லட்சுமி இருக்கா, அங்க போய் ஈடுபட்டு இவ கண்ணனை கோட்டை விட்டுட்டு மோட்சத்துக்கு போயிட்டாளேன்னு நான் நினைச்சுப்பேன். அங்க அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு வரும். ஏன்னா இடைப்பெண்ணா பிறந்தா சுலபம். கண்ணன் அச்சையிலேயே ஒரு இடைப்பெண்மணி ஈடுபட்டான்னா ரொம்ப சுலபமா கிடைச்சிருவான். ஏன்னா அந்த அவதாரமே இவாளுக்காக தானே. இவர்கள் வரையிலும் பழகணுங்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே. அதனால இடைப்பெண்ணா இருந்துட்டு கண்ணனை கோட்டை விட்டுறக்கூடாது. அங்க எம்பெருமானார் சம்பந்தம் கிடைச்சது, அதை விட வசதி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பார்வை.
அப்புறம் மோட்சமே கிடைச்சது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு இடைப்பெண்மணியா இருந்துட்டு கண்ணனை விட்டுட்டாளேன்னு நான் அங்க ஒரு இது எனக்கு உண்டு, ஒரு திருஷ்டி உண்டு. அது போல ரிஷிகள் அப்படின்னாலே அவளுக்காகத்தான் ராமாவதாரம். விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனி அப்படின்னா ராமர் தானே அது. விழுமிய முனிவர்களுக்காக தானே இந்த அவதாரமே. ரிஷியா இருந்தும் சில பேர் ராமாவதாரத்தை இழந்துட்டான். யாருன்னா விபாண்டகர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் இழந்துட்டார் ராமாவதாரத்தை. அவர் பூர்ணமா இழந்து அப்புறம் இங்க மதுராந்தகத்துல வந்து தபஸ் பண்ணி சீதாராமால திவ்ய தம்பதியா பார்க்கணும் அப்படின்னு அந்த காட்சியை கண்டாருன்னு இங்க சரித்திரம் இருக்கு. அதே போல மதங்கர், அவர் பாவம் அவ்வளவு காலம் இருந்தார் காட்டுல, இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம். ராமர் ஏன்னா வனவாசமா புறப்பட்டு ரிஷிகளுக்கெல்லாம் அந்த திவ்ய திருஷ்டி உண்டு, அந்த தீர்க்கமா அதை யோசிச்சு முன்கூட்டியே அதை அறியக்கூடிய சக்தி உண்டு. அதனால ராமர் வனவாசமா புறப்பட்டு வரத்தானே போறார், கொஞ்சம் காத்துன்னு இருக்கலாமே இருந்திருக்கலாம். ஆனா அவர் கிளம்பி போயிட்டார். அவருடைய இது முடிஞ்சது, அவர் கிளம்பி அந்த சத்கதி என்னவோ அதுக்கு போயாச்சு. என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இந்த மதங்கருடைய சிஷ்யா இருக்கிற சபரி, அந்த சபரிக்கு ராம தரிசனம் கிடைச்சது. சபரிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இருந்தாலும் ரிஷியா இருந்து நம்பின்னு வந்திருக்காரு அவதாரம் பண்ணி. அவர் இறங்கி வந்திருக்கும் போது நாம ஏறி போயிடலாமோ மேல, அவரை பாக்குறத விட்டுட்டு தரிசனத்தை இழந்துட்டு போலாமோ? அதனால இவெல்லாம் எப்படின்னா வெறும் காலி குடம் மாதிரி, குடம் வெறும் குடம். ஏன்னா அவதாரத்தை இழந்துட்டான், அதுவும் ரிஷியா இருந்து அவதாரத்தை இழந்துட்டான். இப்போ ஒரு கோபிகை பெண்மணியா இருந்து ராமாவதாரத்தை இழந்தா ஒன்னும் நஷ்டம் இல்லை. ஏன் சுவாமியான்னு அவ கேட்டு போயிடுவா. ஏன் சுவாமி பிருந்தாவனத்துல தானே இருக்கார், ராமருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, நான் வந்தா என்ன இழந்தா என்னன்னு அவ கேட்டு போயிடுவோம். ரிஷியா இருந்து இழக்கக்கூடாது இல்லையா? அதனால இவெல்லாம் வெறும் குடம். யாருன்னா விபாண்டகர் மதங்கர் மாதிரி ரிஷிகள்லாம், இழந்துட்ட ரிஷிகள்லாம். பொற்குடம். இவா யாருன்னா அயோத்தியில இருந்துட்டு தண்டகாரண்யத்துல இருந்துட்டு ராமானுபவத்தை பெற்ற ரிஷிகள். இவாள்லாம் பொற்குடம், நல்ல சுவர்ண குடம் மாதிரி இவாள்லாம் பூரண பொற்குடம். அவ யாருன்னா இன்னைக்கு இப்போ மிதிலையில இருந்து இந்த சீதா கல்யாணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களான ரிஷிகள் யாரோ, அந்த தபஸ் யாருக்கு இருக்கோ அவாதான் பூரண பொற்குடம். ஏன்னா எந்த உற்சவத்துக்கு போறோமோ இல்லையோ, பங்குனி உத்திர சேர்த்தியே மிஸ் பண்ணவே கூடாது. நமக்கு கிட்ட போக முடியல, கூட்டம் இருக்குன்னா கூட அந்த சன்னிவேசத்துல எங்கேயாவது ஓரத்துல உட்காண்டாவது இருக்கணும். நாம பார்க்க முடியாட்டாலும் திவ்ய தம்பதிகள் நம்மள பாப்பா இல்லையா? அதனால பூரண பொற்குடம்னா இப்ப சேர்த்தி உற்சவத்தை பார்க்க போறா இல்லையா மித்திலேயே இருந்துட்டு, இவாதான் பூரண பொற்குடம். அதனால பின்னாட்கள்ல அத்திரியும் அனசூயையும் இந்த அனுபவத்துக்கு ஏங்கினோம். இந்த சேர்த்தி உற்சவம் நமக்கு எப்ப கிடைக்குமோ, நாம சீதா கல்யாணத்துக்கு போக முடியலையே அப்படின்னு அவர்கள் ஏங்குறார்கள். விஸ்வாமித்திரர் என்ன பண்ற, இத்தோட எனக்கு ராமாயணமே போரும், அவளை அழைச்சிட்டு வந்தேன், ராமர் அழைச்சிட்டு வந்தேன், சீதா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஏன் ராமாயணம் இத்தோட எண்டு, ஹாப்பி எண்டிங் அப்படின்னு போட்டுட்டு அவர் கிளம்பியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே வரமாட்டார். கவனிச்சு பார்த்தா தெரியும் ராமாயணத்துல. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரரை பத்தி அவர் வந்தார், ஏதோ ஒரு காரியம் நடந்ததுன்னு ஒண்ணும் இருக்காது. அவர் தசரதர் இடத்துல பிடுங்கி எடுத்துட்டு ராமரை அழைச்சின்னு வந்து சீதா கல்யாணம் பண்ணி வச்சதோட அவருடைய அவதார காரியம் முடிஞ்சது. அது போல சீதா கல்யாணத்தோட போர்னு விடை பெற்றவர் விஸ்வாமித்திரர். அதனால இவாள்லாம் யாருன்னா பொற்குடம், பூரண பொற்குடமா இருக்கிறவா. குடம் அப்படின்னா ராமாவதாரத்தை இழந்துட்ட ரிஷிகள், பொற்குடம் அப்படின்னா அயோத்தியிலையும் தண்டகாரண்யத்திலையும் இருந்து ராமானுபவத்தை பெற்றவா. ஆனா பூரண பொற்குடம்னா இப்ப சீதா கல்யாணத்தை பார்க்க பெற்றவர்கள். புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன். புறம் அப்படின்னா மிதிலாபுரி, மிதிலா பட்டணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விதேகபுரம், மிதிலாபுரம் அப்படின்னு எல்லாம் சொல்றது, அதுதான் புறம். புறம் எங்கும், அந்த பட்டணம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். தோரணம் அப்படின்னா அலங்கார ஸ்தம்பம். ஒரு ஒரு கம்பம் நடுவோம், நல்ல அலங்காரம் பண்ணி ஒரு கம்பம் நடுவோம், அதுதான். அது யாருன்னா இங்க மிதிலாவாசிகள். ஏன்னா அந்த மிதிலை மக்கள் ஒவ்வொருத்தரும் ராமரை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி ஸ்தம்பம் மாதிரிதான் நிக்கிறான். கம்பரே பாடுறார், தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார், கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளை காணும் என்பார், மயலுடைத்து உலகம் என்பார் அப்படின்னு எல்லாரும் அப்படியே மயங்கி போய் ஸ்டன் ஆகி நிக்கிறானாம். தோள் கண்டார், தோளை கண்டார்னு எந்த அவயவத்தை பார்த்தாலோ அதுல இருந்து மீள முடியாம நிக்கிறாவாலாம். அதனால இவாதான் அலங்கார ஸ்தம்பம். இங்க அலங்காரம்ங்கிறது இவாளோட பக்தி. இப்ப நமக்கு ஒரு உற்சவம் அப்படின்னா
ஒரு பந்தக்கால் நட்டு அதை அலங்காரம் பண்ணி வச்சிருப்போம். புஷ்பம் எல்லாம் சுத்தி அலங்காரம் பண்ணி கோயில் வாசல்ல கட்டுவோம். அது அலங்கார ஸ்தம்பம் உற்சவத்துக்கு. இங்க இவாள்லாம் ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறா இல்லையா இந்த மக்கள்லாம், மிथिलाவாசிகள்லாம். இவாளுக்கு எது அலங்காரம்னா இந்த பக்தி தான். எம்பெருமான பார்த்து மீளாதொழிந்தேன்னான்னு நிக்கிறாளே இந்த பக்தி தான் இவாளுக்கு அலங்காரம். அதனால தோரணம், இதான் தோரணம். தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். இப்படி ஒரு பகவத் அனுபவம் பெற்றேன். அடுத்தது நிச்சயதார்த்தம். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை போகுத கணா கண்டேன் தோழி நான். ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்திரரோட 18 அடிகள் நடந்து மிதிலைக்கு வந்துட்டார். சிவதனுர் பங்கம் அப்படிங்கிற ஒரு சாகசமான காரியத்தை பண்றதுக்காக கிளம்பி வந்தாச்சு. அத பெரியாழ்வார் சொல்ற, காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியிற் கண்டாருளர் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி. ஏன்னா பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னா, சீதைக்காக சிவதனுர் பங்கம் பண்ணதான் மிதிலைக்கு ராமர் வந்தார் அப்படின்னு. நமக்கு வால்மீகி ராமாயணம் எப்படி காட்டுறது, ரிஷி கூப்பிட்டார் அதனால வந்தார், சப்புன்னு இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் படிக்கிறச்சு. அவளுக்கு அந்த ரொமான்ஸே இல்ல ரிஷிகளுக்கு எல்லாம். ஆனா ஆழ்வார்களுக்கு தான் அந்த சிங்கார பாவம் புரியறது. இவ எல்லாமே நாயிகா பாவத்தை அடையறாளா, அதனால சீதைக்காக சிவதனுர் பங்கம் பண்றதுக்கு தான் அவர் வரார். ஊருக்கே மிதிலைக்கே அவர் அதுக்காக தான் வரார் அப்படின்னு இவருடைய ஒரு திருஷ்டி. இப்போ எப்ப சீதைக்காக தான் வந்தாரோ எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர், அவ்வளவுதான். மசமசன் அந்த காரியத்தை பண்ணல, சட்டுன்னு சிவதனுர் பங்கம் பண்ணிட்டாராம். பண்ணின விட்டு அவ மாலையும் கையுமா நிக்கிறா. அவரும் நல்ல ஆஜானு பகவான் நெட்ட பெருமாளா இருக்காரு. இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா சீதை. இப்பெல்லாம் தூக்குறா இல்லையா, பொண்ணை தூக்கி மாலை போட வைக்கிறா. அது ரொம்ப வயசுல பெரியவாளா ஆயிட்டா கூட தூக்குறா, கஷ்டப்பட்டு தூக்குறா. ஆனா அவ சின்ன பொண்ணு. அங்க எப்பவுமே ராமாவதாரத்துல பார்த்தா அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பா. கிருஷ்ணாவதாரமா இருந்தா இப்ப ஆண்டாள் இருக்கா ரங்கமன்னார்னா நம்மளே மாலை மாற்றினான்னு பாடிட்டு தூக்கிடுவோம் ஆண்டாளு. ஆனா சீதை விஷயத்துல ராமர் விஷயத்துல எல்லாம் அந்த மதிப்பை காப்பாத்தின்ண்டே இருப்பா. மதிப்பா இருக்கும், ஒரு ஒரு டெக்கோரம் இருந்துட்டே இருக்கும். அப்படிதான் வச்சுப்பா. அதனால இங்க என்ன பண்றாளாம், மாலையும் கையுமா சீதா பிராட்டி அப்படி அவர் கழுத்துல போடுறதுக்கு எம்ப முடியாம அப்படி பார்த்து பரிதவிச்சு நிக்கிறா. யாராவது தூக்கி விடலாம் இல்லையா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அவ. இவராவது என்ன பண்ணணும், கழுத்தை நீட்டணும், கொஞ்சம் தலைய வணங்கி கழுத்தை நீட்டணும். இவரும் வெறப்பா அப்படியே நிக்கிறார் ஸ்தம்பம் மாதிரி. விருக்ஷ இவ ஸ்தப்தகா அப்படின்னு வேதம் சொல்லும். பெருமாளை சொல்லும் போது மரம் மாதிரி நிப்பாராம், நல்ல நெட்ட மரம் மாதிரி அப்படியே நிப்பாராம் அப்படின்னு வேத வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அது போல இங்க நெட்ட மரம் மாதிரி அப்படியே நிக்கிறார். மரம் மாதிரி நிக்கிறியம்பா இல்லையா, அப்படி நிக்கிறாராம். இது எதுக்கு, இங்க ஒரு மர்மம் இருக்கு. இவர் கழுத்தை நீட்டலாம், இவ்வளவும் பண்ணினது அந்த பொண்ணுக்காக தான். ஜனகரும் இந்த சிவதனுர் பங்கம் பண்றவன் எவனோ அவனுக்கு வீரிய சுல்கமா என் பொண்ணை தருவேன்னு சொல்லியிருக்கார். அப்ப மாலையோட அந்த பொண்ணு நிக்கிறா இல்லையா, அப்ப கழுத்தை கொஞ்சம் வளைச்சு நீட்டலாம். ஆனா இவர் அப்படி பண்ணல. ஏன்னா இங்க ஒரு மர்மம் இருக்கு. இப்போ இப்ப கழுத்தை நீட்டினா மாலை மாத்திண்டாச்சு, இங்கேயே திருக்கல்யாணம் ஓரளவு ஆயிடுத்து. இவாளுக்கு என்ன சேர்த்தி உற்சவம் தானே, திவ்ய தம்பதி தானே, மாலை மாத்திண்டாச்சுன்னா திருக்கல்யாணம் ஆயிடுத்து. அப்படி இருந்துட்டா சீதையோட அந்த ஆனந்தத்துக்கு தாங்காது. எப்பவுமே யாருமே பிராட்டி தொடங்கி ஈ எறும்பு வரைக்கும் கடைசியா இருக்கிற ஒரு ஜீவன் வரைக்கும் பகவத் அனுபவம்ங்கிறது ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கிடைச்சுட்டு இருக்கணும். அத ரொம்ப ஃபிளட்டடா கிடைச்சதுன்னா அது தாங்காது, அது திக்கு முக்காடி போயிடும் நமக்கு. நம்மளால அதுக்குதான் மனத்தூணே பற்றி நின்றேன்னு கோயில் அங்கங்க தூண் வைக்கிறான். யாராவது அப்படி ஒரு அனுபவ மக்னமான ஒருத்தர் வந்தா தள்ளாடும் போது அந்த தூணை பிடிச்சுப்பா. அப்படியெல்லாம் அதுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கு. அதனால இந்த இடத்துல பிராட்டியே ஆனாலும் இதுதான், பிராட்டிக்கும் இப்படிதான். இப்ப கழுத்தை நீட்டி மாலையை வாங்கிண்டாச்சுன்னா அந்த பகவத் அனுபவம் தாங்காது. அதனால ராமர் அதை மெல்ல மெல்ல கொடுக்கணும். அந்த அனுபவத்தை, ராமானுபவத்தை சீதைக்கு மெதுமெதுவா தரணும், ஸ்பூன் ஃபீடிங்கா தரணும். அப்படியே திளைக்கிற மாதிரி திக்கு முக்காட பண்ணக்கூடாது. ஒண்ணும் இல்ல, அவர் இப்படி தலைய மெல்ல குனிஞ்சார்னா அந்த சுகந்தம் வீசும் இல்லையா, பெருமாளுடைய பரிமள ரெங்கன் அப்படின்னு எல்லாம் திருநாமம் இருக்கேன், அந்த சுகந்தமே தாங்காது. ஏன்னா அப்படி ஒரு வியக்தி ஆச்சு அவோ சீதை, அப்படி ஒரு வியக்தி, அப்பேற்பட்டவாளுக்கு அதுவே தாங்காது. அதனால மெதுமெதுவா தரணும் அப்படிங்கிறதுக்காக
கழுத்தை நீட்டல, அப்படியே மரம் மாதிரி நிக்கிறாரு அவர் பெருமாள். இதுல ஒரு மர்மம். சரி, இன்னைக்கே கல்யாணம்னா இது தாங்காது. சரி, ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமே, ரொம்ப நல்லா மெல்ல மெல்ல கொடுக்கலாமே, குழந்தைகளுக்கெல்லாம் 1 இயர் கழிச்சு தானே நல்ல ஃபுட் எல்லாம் கொடுக்குறான், அந்த மாதிரி ரொம்ப மெதுவா கொடுக்கலாமேன்னா அதுவும் தாங்காது. ஏன்னா இவ ஒண்ணும் குழந்தையும் இல்ல, இவன் நல்லா இப்பவே அக்கார வடிசல் சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டான், இவ குழந்தை இல்ல. அதனால ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த பங்குனி உத்தரத்துக்கு வச்சுக்கலாம்னா துக்கம் அதிகமாயிடும். இவாளுக்கெல்லாம் பகவானை பார்த்தாச்சுன்னா அடைஞ்சிடணும். சரி, இப்ப நம்மள மாதிரி கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் சடாரி பிரசாத விநியோகம் வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துடலாங்கிற வியக்திகள் இல்லை இவாள்லாம். பகவானை பார்த்துட்டா ஆனந்தத்தினால இப்பவே அடைஞ்சா ஆனந்தத்தினால உயிர் போயிடும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுதான் சேர்த்தி வச்சோம்னா துக்கத்தினால உயிர் போயிடும். அதனால மெல்ல மெல்ல தரணுங்கிறதுக்காக நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, நாளை வதுவை மணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணான். நாளைன்னா என்ன, இன்னும் ஒரு சில தினங்களில் கல்யாணம், திருக்கல்யாணம் அப்படின்னு ஏற்பாடாச்சாம். மிதமா ரொம்ப தன்னுடைய அனுபவத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தருவாருங்கிறதுனாலதான் பெருமாளுக்கு ஒரு அழகான பேர் உண்டு நம்ம சம்பிரதாயத்துல, சாத்மிக போக பிரதன் அப்படின்னு பேர் சொல்லுவா. அது என்னன்னா ரொம்ப தன்னுடைய அனுபவத்தை மெல்ல மெல்ல தருவாராம், மெல்ல மெல்ல கொடுப்பார் அப்படிங்கறதுனால. இன்னைக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைச்சது நமக்கு கோவில்ல, அடாடா இப்படி பேசுறாரேன்னு நாளைக்கு போய் நீங்க ஒண்ணும் கிடைக்காது, ஒரு புஷ்பம் கூட கிடைக்காது. ஏன்னா அதுல இருந்தே நாம இன்னும் மீளல, முதல்ல அதுல இருந்து நீ உன ஸ்டடி ஆயிக்கோ அப்புறம் பார்க்கலான்னு அப்படிதான் தருவார் பெருமாள். அது அவருக்கு ஒரு பழக்கம், திக்குமுக்காட வைக்க மாட்டார் நம்மள. அதனால நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு, பாலை கமுகு பரிசுடை பந்தருக்கு. நாளிட்டு அப்படின்னா பிரவரம் சொல்றதுன்னு அர்த்தம். 2 பேருடைய நட்சத்திரங்களையும் பார்த்து 2 பேருக்கும் பொருந்தும்படியாக ஒரு முகூர்த்த நாள ரிஷிகள்லாம் குறிக்கிறான். அவளுக்கு என்ன, அங்க ரிஷிகளே இருக்கா, ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு யாரு அவெல்லாம் எப்பேற்பட்ட கரகண்டவா, இங்க நம்ம ஊர் ஜோசியக்காரர்கள் மாதிரி இல்லையே, சாட்சாத் ரிஷிகளே இருக்கா, அவளே ஒரு நாள் குறிக்கிறான். நாளிட்டு பிரவரம் சொல்றா. பையனுக்கு சித்திரை புனர்வசு. ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் அப்படின்னு ராம நவமி அவதார கட்டம் இது. அதனால பெருமாளுடைய அந்த திருநக்ஷத்திரம் சித்திரை புனர்வசு. பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம், சீதைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு தேடினா வைகாசி உத்திரம் அப்படின்னு ஒரு சம்ஹிதை வாக்கியம் இருக்கு, அகஸ்திய சம்ஹிதைன்னு இருக்கு. அதுல சீதையினுடைய திருநக்ஷத்திரம் வைகாசி உத்திரம்னு இருக்கு. இன்னைக்கும் வடக்கெல்லாம் ராம நவமி சித்திரையில வந்ததுன்னா வைகாசியில வர்ற நவமியை சீதா நவமின்னு கொண்டாடுறான். அது அநேகமா பெரும்பாலும் அது பார்த்தா வைகாசி உத்திரமா அமையிறது. அதனால இந்த பழக்கம் நார்த்ல இருக்கு. இப்ப கூட நாம அப்படி தனியா சீதா ஜெயந்தின்னு பண்றது இல்ல, ஆனா அவ சீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறான். அந்த வடக்கெல்லாம் அது வழக்கத்துல இருக்கு. அது பார்த்தா ராமநவமி பூர்த்தியாகி பின்னாடி வரக்கூடிய அடுத்த நவமி, வைகாசியில வர்ற நவமி உத்திரமும் சேர்ந்து சீதா ஜெயந்தி அப்படின்னு பண்றான். இதுக்கு நமக்கு பிரமாணம் அகஸ்திய சங்கீதா. அதனால நாளிட்டு பிரவரம் எல்லாம் சொல்லி ஒரு முகூர்த்த நாளை குறிச்சிட்டான். பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ். பாலை கமுகு அப்படின்னா அலங்காரங்கள், இதெல்லாம் தேர்ல இன்னைக்கும் கட்டுறான். நமக்கு ஒரு தேர் உற்சவம்னா பாலை கமுகு கட்டுறது இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அலங்காரங்கள். அவதாரங்களுக்கு யாரு பாலை கமுகு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவதாரங்களுக்கு அலங்காரங்களே தகப்பனார் தான், அந்தந்த அவதாரத்தை பெற்றெடுத்த தகப்பனார் தான். ஏன்னா பையனுக்கு தசரதர், பொண்ணுக்கு ஜனகர். ஏன் அப்படின்னா லக்ஷ்மி கல்யாணம் நடந்தது க்ஷீராப்தியில. பிராட்டி சகஸ்ரதல கமலத்துல மகாலட்சுமியா வரா. வரும்போது அந்த மணமாலையை எடுத்துட்டு வரா. பக்கத்துல வந்தா இதேதான், ராமர் தானே அங்க நாராயணனா இருக்காரு. விருக்ஷ இவ ஸ்தப்தகான்னு நெட்ட மரமா அப்படியே நிக்கிறார். அவளை ஒரு ஓரப்பார்வையும் பார்க்கல, ஒரு கடாட்சம் பண்ணல, ஒரு திரும்பி பார்க்கல. ஆசையா பார்க்க வேண்டாம், இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எப்படி என்னெல்லாம் பண்ணிக்கிறா ஒரு பொது வெளியில. மலரினும் மெல்லியது காமம் அப்படின்னு ஒரு தமிழ் முதுமொழி இருக்கு. காமத்தை அப்படி பகிரங்கமா காட்டக்கூடாது அப்படின்னு அவெல்லாம் தமிழர் நாகரிகத்துல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அந்த நாகரிகத்தை பார்க்க முடியல. பெருமாள் பிராட்டிகிட்ட இன்னைக்கு கோவில்ல கூட அது நமக்கு தெரியும். பப்ளிக்ல அவ அப்படி ஒருத்தர் கை கான்டாக்டோட பார்க்க மாட்டா, ஒருத்தர் அப்படி மேல் விழுந்து பழக மாட்டா. அதனால அவர் என்ன பண்றார், பெருமாள் நிக்கிறார், அப்படியே பிராட்டி கையில மாலை எடுத்துன்னு வரா. அப்படி வரச்சே இவர் இப்படியே நிக்கிறாரே, மரம் மாதிரி நிக்கிறாரே. அப்ப பிராட்டி நினைச்சுக்கிறா போல இருக்கு, ஒரு சமுத்திரராஜன் இங்க இருந்து தானே வரான், இந்த சமுத்திரம் க்ஷீராப்தியில இருந்து தானே தோன்றினான். இந்த சமுத்திரராஜனோ இல்ல பிருகு மகர்ஷி இருக்காரு, அவர் தானே லக்ஷ்மிக்கு அப்பா, பிருகோக்கியாத்தியாம் சமுத்பன்னான்னு இருக்கு வாக்கியம். இவராவது பிருகு மகர்ஷியாவது சமுத்திரராஜனாவது பக்கத்துல வந்து நின்னுண்டு தம் பொண்ணை ஒப்படைச்சு இயம் லக்ஷ்மி மம சுதான் கொடுத்துருக்கலாம் இல்லையா.
அப்படி ஒருத்தருமே வரல. சரி, க்ஷீராப்தியில அவ்வளவு ரிஷிகள் இருந்தாலே அவள்ல யாராவது ஒருத்தர் தைரியமா வந்திருக்கலாமே. எத்தனை கோவில்ல எவ்வளவு ரிஷிகள் தாயாரே எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு தபஸ் பண்றான். இங்கேயும் நேரம் வந்து நிக்கிறாளே, என் பொண்ணுன்னு அபிமானிச்சுன்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த தைரியம் மட்டும் நம்ம ஆச்சாரியர்களுக்கு தான் வரும். உடையவர் திருமலையில மகாலட்சுமியை பொண்ணா அபிமானிச்சு கொடுக்கிறார், அனந்தாழ்வான் அபிமானிச்சு கொடுக்கிறார். நம்ம ஆச்சாரியர்களுக்கு வர்ற தைரியம் இப்ப ரிஷிகளுக்கு வரமாட்டேங்கிறது. அவெல்லாம் பயந்துட்டு நிக்கிறா. ஐயோ நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு நிக்கிறா. அது ஒரு குறைதான் என்ன இருந்தாலும். லக்ஷ்மிக்கு அது ஒரு தாபம் தான். ஒருத்தர் யாரோ ஒரு ரிஷி வந்து ஒப்படைச்சாருன்னா, நம்மள இன்னைக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வச்சு பெருமாள்கிட்ட ஒப்படை வைக்கிறார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு ரிஷி ஒப்படைச்சிருந்தாருன்னா அது ஒரு பெரிய பெருமை தான். நாமளே போய் பொண்ணே போய் வரிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு என்ன கதை சொல்லிடுவா பாருங்க, எல்லாருக்கும் தலைவியா இருக்கிற லட்சுமியே காந்தர்வ விவாகம் தான் பண்ணிட்டா, அப்பா அம்மாவா வந்து கொடுத்தா அப்படின்னு என்ன வேணா இன்டர்பிரேட் பண்ணலாமே. அப்படி பண்ணிட்டா. அதனால இது ஒரு குறை. அந்த குறை இந்த அவதாரத்துல தீர்றது. ஏன்னா அவதாரங்களுக்கு தகப்பனார்கள் இருக்கா. பிராட்டிக்கு இங்க ஜனகர், பெருமாளுக்கு தசரத சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி திருமகன்னே தானே சொல்றோம் நாம. புத்திரம் தசரதஸ்யாத்யம் புத்திரீம் ஜனக பூபதேகே அப்படின்னு இவா தகப்பனார்கள். இவாதான் பாலை கமுகு. பரிசுடை பந்தல். பரிசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமைன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம். பொதுவா இப்ப நாமளே கிஃப்ட் கொடுக்குறோம் யாருக்கானும்னா அது நல்ல பெருமையா இருக்கணும், மதிப்பானதாகவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும். விலை என்னன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கெஸ் பண்ணாதபடிக்கு அது நல்ல மதிப்பா இருக்கணும், அது நல்ல அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுடை பந்தல். இங்க அது போல ஒரு பரிசு என்னன்னா மிதிலையினுடைய கல்யாண மண்டபம், அதுதான் பரிசுடை பந்தல். ஒரு கல்யாணம் இங்க என்ன பரிசுன்னா, ஒரு கல்யாணம்னு முகூர்த்த பத்திரிகை எழுத போக பின்னாடியே 4 கல்யாணம் வந்துருது. சீதா பிராட்டியினுடைய ஒரு பெருமையே சில தாயாருடைய பெருமை தெரியாத சில ஜனங்கள் அஞ்ஞானிகள்லாம் என்ன பேசுறா, சீத கதை ரொம்ப கஷ்டப்பட்ட கதை, அதை கேட்டா நாமளும் கஷ்டப்படுவோம் அப்படின்னு எல்லாம் பேசுறா. உண்மையா பார்த்தா கல்யாண நாச்சியார்னா அது சீதை தான். ஏன்னா இவ என்ன பண்றா, ஒரு கல்யாணம் எழுத போக, சீதா கல்யாணம்னு முகூர்த்த பத்திரிகை எழுத போக பின்னாடியே இவளுடைய தங்கைகள் கசின்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம். இவளுடைய சொந்த தங்கையா இருக்கிற ஊர்மிளை, மாண்டவி, சுத்தகீர்த்தி எல்லாருக்கும் கல்யாணம்னு கையோட கூட்டின்னு வந்துட்டா இல்லையா? கையோட அப்படி கல்யாணம் கூடி வர்றதே. அதனால அந்த மண்டபத்துல ஒரே நேரத்துல 4 கல்யாணம். இதுதான் பரிசுடை பந்தல். பெருமையாவும் இருக்கு ஜனகருக்கு, பார்க்கவே கிளி கொஞ்சராப்புல அழகாவும் இருக்கு. 4 பேரும் அப்படி ஒரு லட்சுமி அம்சமா 4 பேரும் இருக்கா. அப்பேற்பட்ட எங்கேயுமே யாருக்கும் ஒரே குடும்பத்துல 4 பசங்களுக்கும் ஒரே இடத்துல வரன் அமையாது. ஒரே இடத்துல ஒரு ஒரு குடும்பத்து 4 குழந்தைகளுக்கும் ஒரே இடத்துல பொண்ணு அமைஞ்சதுங்கிறது இந்த கல்யாணம் தான் அன்னைக்கும் இன்னைக்கும். அப்படி பரிசுடை, அப்பேற்பட்ட பரிசுடை பந்தல். இப்போ ராமருடைய வீரத்துக்கு சீதையை கொடுத்துட்டார் ஜனகர். அப்படியே எல்லாம் அது ஒண்ணு தனித்தனியா ஒருத்தரும் வீரத்தை காட்டணும், இல்ல லட்சுமணர் ஒரு தரம் காட்டணும், பரதன் ஒரு தரம் காட்டணும்னு அவசியமே இல்லை. ராமருடைய வீரத்துக்கு தன்னையே எழுதி கொடுத்துட்டார். தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் ராமன் திருவடிகள்ல போட்டுட்டார். அதனால இதுதான் பரிசுடை பந்தல். மிதிலையினுடைய அந்த கல்யாண மண்டபம், அங்க சீதா கல்யாணம் அப்படின்னு கோடிக்க போய் 4 கல்யாணங்கள் நடந்தது இல்லையா, இது பரிசுடை பந்தல். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஊர் காளை. கோளரி அப்படின்னா லட்சுமி நரசிம்மன், மாதவன் அப்படின்னா லட்சுமி நாராயணன், கோவிந்தன்னா பெருமாள் தான், சீதாராமன். ஏன்னா அவதாரங்களை நாம ஒரு விதமா விவாகம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அவதாரமும் பார்த்தா எப்படி இருக்கு, முதல்ல லட்சுமிநாதன்னா அடுத்தது பூமி பிராட்டியின் நாதன், இப்படியே மாறி 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 வரும் ஒவ்வொரு அவதாரமும். இப்ப கூர்மாவதாரம் எடுத்துட்டா லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறார், உடனே வராவதாரத்துல பூமி பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறார், பூவராகனா ஆயிடுறார். மறுபடியும் நரசிம்மாவதாரம் லட்சுமி நரசிம்மன் மாலோல சுவாமி. அப்புறம் உலகளந்த பெருமாளா எடுத்தா பூதானம் வரத்துக்கு வந்து பூமி பிராட்டியை ஏத்துக்கிறார். அடுத்தது ராமாவதாரம்னா லட்சுமிநாதனா இருக்காரு, கிருஷ்ணாவதாரம்னா பூபார நீக்க வந்தேன்னு பூமி பிராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்படி மாறி மாறி இந்த உபய விபூதிகளுமே பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கா இல்லையா. இங்க கோளரி அப்படிங்கிறது லட்சுமி நரசிம்மன். ஏன்னா இந்த அவதாரம் ராமாவதாரம் லக்ஷ்மிக்கு பிராதானியம் கொடுக்கிற அவதாரம். அதனால இந்த முன் சொன்ன திருநாமங்கள்லாம் கூட லக்ஷ்மிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவதாரங்களாக எடுக்கிறதாக நாம கொள்ளலாம் இந்த இடத்த. கோளரி அப்படின்னா லட்சுமி நரசிம்மன், அங்கேயும் லட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மாதவன்னா க்ஷீராப்திநாதன், அவர் வந்து லக்ஷ்மிய மார்பலை ஏத்துண்டார், லக்ஷ்மி திருக்கல்யாணம் பண்ணிட்டு அவளை மார்பலையே ஏத்துண்டார். மதுரை அரங்கராஜன் சுவாமி ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது 3 பிராட்டிமார்கள் பெருமாளுக்கு இருந்தா கூட
மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் மார்புல இடம், மத்தவாளுக்கெல்லாம் பக்கத்து ஆசனம் தான். எங்கேயுமே ஏதாவது ஒரு ஊர்ல இங்க பெருமாள் மார்புல பூமி பிராட்டி, பெருமாள் மார்புல நீலாதேவி, பெருமாள் மார்புல கோதாதேவின்னு கூட பார்க்க முடியாது. மார்புல லக்ஷ்மிக்கு தான் இடம். அன்னைக்கு கொடுத்த இடம் தான் பசை போட்டு ஒட்டின்ட்டா தாயார். கீழே இறங்குற அகலகில்லே இறங்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டா இல்லையா. பெருமாளும் சரி ஒரு பக்கம் அவர் இருக்கட்டும் ஒரு பக்கம் இவர் இருக்கட்டும்னு பூமி பிராட்டிக்கு ஒரு ஊர்ல அப்படின்னு அந்த விஷயத்துல மட்டும் அவர் இதுவே பண்ணல, ஒரு தாராளமே அவர் காட்டல. மார்பு லக்ஷ்மிக்கு தான் அப்படின்னு அவர் கொடுத்துட்டார் இல்லையா. இத ஒரு தரம் அவர் சொன்னார் மதுரை அரங்கராஜன் சுவாமி. அதனால மாதவன் அப்படின்னா மாயாகா தவகா, மகாலட்சுமியின் கணவன் க்ஷீராப்திநாதனா இருந்து லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டு மார்புல லக்ஷ்மியை ஏத்துண்டார் இல்லையா அவர். கோவிந்தன், கோவிந்தன்னா பொதுவா கோவிந்தன்னா எல்லாரும் கண்ணன்னு நினைக்கிறா. கோவிந்த நாமம் எல்லா அவதாரங்களுக்கும் உண்டு. கண்ணன் கழிவன், அதனால இந்த நாமத்தை திருடின்னு போயிட்டான் தனக்குதான்னு. ஆனா இது ராமருக்கும் உண்டு. என்னன்னா கோவிந்தகாங்கிறதுக்கு என்ன இலக்கணம்? காம் விந்தத்தை இதி கோவிந்தகா அப்படின்னு இதுக்கு வியுற்பத்தி. காம் அதாவது கோ அப்படின்னா கோ சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கோ அப்படின்னா சூரியன் ஒரு அர்த்தம், விந்தத்தைன்னா அடைதல், அட்டைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடையிறது. காம் விந்தத்தை அப்படின்னா சூரிய வம்சத்தை அடைந்தவன், சூரியனை அடைந்தவன்னா இந்த சூரிய வம்ச சமுத்பூதம், சூரிய வம்சத்தை அடைஞ்சார். கோ சப்தத்துக்கு சந்திரன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சீதையினுடைய வம்சம் சந்திர வம்சம், சந்திர வம்சத்துக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இல்லையா, இந்த வம்சத்தையும் அடைஞ்சிருக்கார். கோசப்தத்துக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாராயணனா மூலஸ்தானத்துல இல்லாம நம்பியா இறங்கி வந்திருக்காரு இல்லையா, அதனால பூமியை அடைந்தவர் அப்படின்னு கோவிந்த நாமத்துக்கு ராமபரமாவே அர்த்தம் பண்ணலாம். அதனால கோளரினாலும் லக்ஷ்மிநாதன் தான், மாதவன்னாலும் லக்ஷ்மிநாதன் தான், இங்க கோவிந்தன்னாலும் ராமர், அதனால லக்ஷ்மிநாதன். ஓர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான். காளை அப்படின்னா ஒரு மிடுக்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். காளைத்தனம் அப்படின்னா ஒரு கெத்து, ஒரு மிடுக்கு. இந்த மிடுக்கு யாருக்கு உண்டுன்னா ராமருக்கு தான் உண்டு. ஏன்னா க்ஷீராப்தியில லக்ஷ்மியே வந்து நிக்கிறா, இவர் பாராமுகமா இருக்கார் அப்படின்னு புராணம் சொல்றது. நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷினம் அப்படின்னு புராண வாக்கியம். லக்ஷ்மி யாருமே லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் தவிப்பா இல்லையா. ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்ம இந்திர கங்காதராம் அப்படின்னு நமக்கு வாக்கியம். அவ எல்லாமே தவிக்கிறா லக்ஷ்மி கடாட்சத்துக்கு. யார் அந்த லக்ஷ்மிக்கு உரியவரோ அவர் பார்க்க வேண்டாமா, கம்னு பராக் பார்த்து நிக்கிறாரு எங்கேயோ, கண்டுக்கல. ஏன்னா சமூகம் சர்வபூதேஷம் இருக்காராம். அப்படி இருக்காராம், எல்லாருக்கும் நான் பொதுதானே, லக்ஷ்மி மட்டும் என்ன வசதி அப்படின்னு அங்க போய் தன்னோட சமபுத்தியை காட்டின்னு உட்கார்ந்து இருக்காரு பெருமாள். அதனால அங்க அவர்கிட்ட காளைத்தனத்தை பார்க்க முடியல. காளைத்தனம்னா ஒரு இண்டிபெண்டன்சி, அதை பார்க்க முடியல ராம் அங்க அந்த நாராயணன் கிட்ட பார்க்க முடியல. சரி கண்ணன்னு எடுத்துட்டா ருக்மிணி தாயார் பெருமை கேள்விப்பட்டு இவனா தானே வந்திருக்கணும். அவ ஒரு மடல் எழுதினான், 7 ஸ்லோகம் எழுதினான், அதை படிச்சுட்டு அப்புறம் கிளம்பி வரான். இதுலயும் அவனுடைய ஒரு ஸ்வச்சந்த கத்திய பார்க்க முடியல. ஒரு இண்டிபெண்டா நடந்துட்டான், ஈஸ்வரனா நடந்துக்கிறதுனா என்ன, யாருக்கும் கட்டுப்படாம இண்டிபெண்டா நடந்துக்கிறது, அதை பார்க்க முடியல. அவ கூப்பிட்டா நான் வந்தேன் அப்படின்னு தானே இன்னைக்கும் நம்ம கதை சொல்றோம். அப்படி இல்லாம ராமர் தான் அவளா ஒரு கடுதாசி போடட்டும்னு காத்திருக்காம தானா ஆசைப்பட்டு வந்தார் இல்லையா, இதுதான் காளைத்தனம். அதனால ஒரு காளை புகுத ஸ்வச்சந்தமா வந்தாராம். ஏன் சொத்து அங்க இருக்கு, நான் போய் அதை சம்பாதிச்சுக்க போறேன், யார் என்ன தடுக்க முடியும், யார் என்ன கேட்கறது அப்படின்னு வந்தார். அதனால காளை புகுத கணா கண்டேன். காளைன்னா யுவா குமாரகா, யுவ பருவத்தினுடைய தொடக்கம், குமார பருவத்தின் எல்லையில் நிற்பவர்னு வேதம் சொல்றது பகவான. அந்த அழகோட வந்து நிக்கிறார். அடுத்தது பூச்சூட்டல். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடத்தை மண மாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம். இந்த ராமாவதாரத்துல இந்திராதி தேவர்கள்லாம் பிரத்யட்சமா வந்து நிக்க மாட்டான். ஏன்னா பெருமாளே மண்யேன்னு மனித தன்மையை அனுசரிச்சு நடந்துக்கிறாருங்கிறதுனால இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் நேரடியா இறங்கி வந்து அப்படியே வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு வந்து இறங்கி நிக்க மாட்டான் அவெல்லாம். அப்ப இங்க யாரு இந்திரன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்திரன் உள்ளிட்ட தேவர். திவு அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. திவுன்னு ஒரு தாத்து, அதற்கு மதகான்னு ஒரு அர்த்தம். மதம் அப்படின்னா தேவன்,
அதாவது திவு அப்படிங்கிற ஒரு தாத்துன்னா வெர்பு. அந்த வெர்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல மதகான்னு ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் அப்படின்னா மதிப்பா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். தேவர் குழாம்னு இங்க வருது இல்லையா? தேவன், தேவன்னா யாருன்னா மதிப்பாக இருக்கக்கூடியவன். இது யாருக்குன்னா அரசனுக்கும் பொருந்தும். இந்திரன்னா பொதுவாவே தலைவன்கிற அர்த்தம், அரசன் ராஜாங்கிற அர்த்தம் உண்டு இந்திரனுக்கு. தேவேந்திரன் மட்டும் இல்ல, நரேந்திரனா இருக்கிற ராஜாக்களையும் இது குறிக்கும். அதனால இங்க இந்திரன் அப்படின்னா நரேந்திரன், தேவேந்திரன் இல்ல நரேந்திரன். மதிப்பா இருக்கக்கூடியவர்கள், தேவர்கள்னாலே மதிப்பா இருக்கக்கூடியவா, ராஜாக்களும் அப்படிதான் இருக்கா. அதனால இங்க சிவதனுச முறிக்கிறதுக்காக பல தேசத்து ராஜாக்கள் இங்க வந்திருக்கா மிதிலைக்கு. சரி, சிவதனுச முறிக்கிறது அதெல்லாம் வேண்டாம், வெறும பார்க்கலாம், இங்க இந்த மிதிலா நகரத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சீதா யாரு சிவதனுசம் முறிச்சு சீத்தை அடையறாளோ கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டும் சில வயோதிகர்களான ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. இவெல்லாம் தான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து. இந்திரன் ராமாவதாரத்துல தேவேந்திரன் இவா நேரடியா வரல. இங்க இந்திரன்னு நாம எடுத்துக்கிறது நரேந்திரர்களா இருக்கக்கூடிய அரசர்கள். அதனால இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், அதாவது ராஜாக்கள் எல்லாம் அவளுடைய படை பரிவாரங்களோட வந்து இருந்து வந்தாச்சு, ஊருக்கு வந்திருக்கா. சரி, இப்ப சிவதனுர் பங்கம் ஆயிடுத்து இல்லையா? கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஆகும், கண்ணன் யாரோ ஒரு தேவியை கைத்தலம் பற்றணும்னு போவான். இது போல ஏதோ ஒரு சாகசம் வீரிய சுல்கம் இருக்கும், அதை பண்ணின விட்டு அந்த பொண்ணு மாலையிட்டோன்னு எல்லாரும் கிளம்பி யுத்தத்துக்கு வந்துருவான். உடனே அவ எல்லாரையும் யுத்தம் பண்ணி அடக்கி ஜெயிச்சுட்டுதான் அந்த பொண்ணை கூட்டின்னு போகணும். அடுத்த லெவலுக்கு இருக்கு அது. கிருஷ்ணாவதாரத்துல எப்பவுமே அந்த அந்த சவாலை முடிச்சோம் கல்யாணம் நடந்ததுன்னு இல்ல, அந்த சவாலை முடிச்சு அதற்கு பிறகு மறுபடியும் இந்த இவாளெல்லாம் இவாளோட சண்டை போட்டு வெற்றி பண்ணி வெற்றி அடைஞ்சு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டின்னு போகணும்னு கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா ராமாவதாரத்துல அப்படி இல்ல. சிவதனுர் பங்கம் பண்ணின உடனே இந்த இவாதான் திவ்ய தம்பதி, இவாளுக்கு திருக்கல்யாணம் போறதுன்னு தெரிஞ்சு போயிடுது. ஒண்ணு இந்த ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு வரணும், இல்ல கிளம்பி ஊருக்கு போயிடணும். நமக்குதான் இல்லையே, அப்புறம் என்ன, சீத்தை தான் நமக்கு இல்லையேன்னு கிளம்பி ஊருக்கு போயிடணும். அப்படி இல்லையா, ஐயோ இந்த ஜோடி இப்படி பக்கத்துல மாலையை வச்சுட்டு நிக்கிறதே இத்தனை அழகா இருக்கே, இந்த பொண்ணு போட்டா எப்படி இருக்கும், சீதா கல்யாணத்தை பார்க்காம போலாமோ மிதிலைக்கு வந்துட்டு அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ராஜாக்கள்லாம் மதிப்பா இருக்கா. இவாள்லாம் தேவர் மாதிரி, பூதேவர்னு இவாளுக்கு எல்லாம் பேரு, ராஜாக்களுக்கே பூதேவர்னு பேரு. பூதேவர்னு மதிப்பா இருக்கிறவாளே சீதாராம ஜோடிய பார்த்து அப்படியே உருகிட்டான். நேர பார்த்தா ராவணன் கூட கடத்தி இருக்க மாட்டான். அவளை தனித்தனியா பார்த்ததுனாலதான் கடத்தின்னு போயிட்டான் தாயாரு. நேர பார்த்திருந்தா கடத்தணும் கூட மனசு வராதான், உருகிடுமா. அதனால இங்க சொல்றா, வந்து இருந்து அவெல்லாம் அந்த ராஜாக்கள்லாம் ஊருக்கு வந்து இருக்கா. சீதா கல்யாணம் இன்னும் ஒரு 4 நாள்ல நடக்க போறது, பார்த்துட்டு கிளம்பலாமே, வந்துட்டோம் அப்படின்னு அவெல்லாம் இருக்கா. என்னை மகள் பேசி மந்திரித்து, 2 குலங்களுடைய பெருமையையும் சொல்றது, அதான் மகட் பேசுறது. எப்பவுமே இன்னைக்கும் இருக்கு. நாம நிச்சயதார்த்த அன்னைக்கு 2 குலத்தினுடைய யாருக்கு பௌத்திரன் யாருக்கு புத்திரன்னு சொல்றது, மாப்பிள்ளைய பத்தி யாருக்கு பௌத்ரி புத்திரி தௌகித்ரி எல்லாம் சொல்லுவோம். 2 குல பெருமையும் அந்த பத்திரிகை எழுதி படிக்கிறது இருக்கு இல்லையா, நிச்சயதார்த்தம்னு, அது இன்னைக்கும் நடக்கிறது. அந்த காலத்துல இந்த 2 குலங்கள் எப்பேற்பட்ட குலம், அது ரகுகுலம், இது நிமி குலம். அது போல இந்த 2 குலங்களுடைய பெருமையும் சொல்றான் வாத்தியார்லாம். அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் சொல்றா, அயோத்தியா புரநேதாரம் மிதிலாபுர நாயிகாம் ராகவானாம் அலங்காரம் வைதேகானாம் அலங்கிரியாம் ரகுணாம் குலதீபஞ்ச நிமீனாம் குலதீபிகாம் சூரியவம்ச சமுத்பூதம் சோமவம்ச சமுத்பவாம் புத்திரம் தசரதஸ்யாத்யம் புத்ரீம் ஜனக பூபதேஹி வசிஷ்டானுமதாச்சாரம் சதானந்தமதானுகாம் கௌசல்யா கர்ப்பசம்பூதம் வேதி கர்ப்போதிதாம் ஸ்வயம் புண்டரீக விசாலாட்சம் ஸ்புரதிந்தீவரேக்ஷனாம் அப்படின்னு இந்த 2 பேருடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி மகட் பேசி மந்திரித்து, மந்திர கோடி உடுத்தி மணமாலை கூறப்புடவைய உடுத்தி விடுறா சீதா பிராட்டிக்கு. பூமாலை கூறப்புடவையும் பூமாலையும் சீதா பிராட்டிக்கு சாத்தி அலங்காரம் பண்றா. மணமாலை அந்தரி சூட்ட, கிருஷ்ணாவதாரத்துல அந்தரின்னா அந்த துர்கை இல்ல கண்ணனுக்கு பிற்பாடு தங்கையா பிறந்த சுபத்ரா. சுபத்ரா அங்க மத்த பிராட்டிமார்களுக்கெல்லாம் அந்தரியா இருந்து மணமாலைய சூட்டியிருப்பாள், நாத்தனாரா இருந்து பூச்சூட்டல் பண்ணியிருப்பா இல்லையா. ஆண்டாளுக்கு சாட்சாத் அந்த துர்கையே பூச்சூட்டல் பண்ணினான்னு ஆண்டாள் சொல்றா. அந்தரின்னு அவ அந்தரத்துல மறைஞ்சு போயிட்டா, அதனால அவளுக்கு அந்தரின்னு பெயர். கம்சன் 8வது குழந்தை பொண்ணுன்னு நினைச்சுட்டு அதை அடிக்க போறான், அவனை ஒரு உத விட்டுட்டு அந்தரத்துல மறைஞ்சு போயிட்டதுனால அவளுக்கு அந்தரின்னு பெயர்.
ஆண்டாளுக்கு அவளே வந்து பூச்சூட்டுறா. கிருஷ்ணாவதாரத்துல சுபத்ராங்கிற அந்த தங்கை நாத்தனாரா இருந்து பூச்சூட்டி இருப்பா. இவெல்லாம் தான் அந்தரி. இங்க ராமருக்கு அப்படி யாரும் அக்கா தங்க கிடையாது. அப்ப யார் வந்து பூச்சூட்டி இருப்பான்னு ஒரு கேள்வி வருது. அந்தரிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தமும் பண்ணலாம். அந்தரத்தில் இருப்பவள், இடைப்பட்டவள். அந்தரத்துல இருக்கிறவோ அந்தரி, அவ்வளவுதான். இங்க யார் அந்தரத்துல இருக்கான்னா பூலோகம். பூமிக்கு மேல 7 லோகம் இருக்கு. புவர்லோகம், சுவர்லோகம்னு 7 லோகம் இருக்கு. சத்தியலோகம் வரைக்கும். பின்னாடி கீழே 7 லோகம். அதலம் விதலம் சுதலம்னு பாதாளம் வரைக்கும் கீழ் 7 லோகம். 14 லோகங்கள்ல நடுவுல இருக்கக்கூடியது பூலோகம்னு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம். நியாயமா பார்த்தா நம்ம எல்லாருமே அந்தரிதான். அதனால அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம். பூலோகம் தானே அந்தரத்துல இருக்கு. அதனால பூமி பிராட்டி தான் அந்தரி, இடைப்பட்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் சொல்லலாம். ஸ்ரீ பூமி நீலான்னு போட்டா இந்தண்ட ஸ்ரீ அந்தண்ட நீலா நடுவுல இருக்கா இல்லையா, இவ அந்தரத்துல இடையில இருக்கா. அதனால இவதான் அந்தரி. இவ என்ன பண்றா, மணமாலை அந்தரி சூட்ட சீதா கல்யாணத்துக்காக வேண்டி பூமியில தானே தாயார் பிறந்தா, தோன்றினான். அதனால இவ அம்மா ஸ்தானம், தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம். இந்த சீதா கல்யாணத்துக்காக அன்னைக்கு எங்க அந்த மணமாலைக்கு உண்டான புஷ்பங்கள்லாம் அதிகமான சுகந்தத்தோட மலர்வித்து கொடுத்திருக்காளாம். அதுதான் தாயார் பூமா தேவி தாயார் கொடுக்கிற கிஃப்ட். அதுதான் மணமாலை. அவ அன்னைக்கு இங்க தாயாருக்காக அப்பேற்பட்ட சுகந்த பரிமளம் வீசக்கூடிய மாலையாக புஷ்பிக்க வச்சு கொடுத்திருக்கா. மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான். அடுத்தது ரக்ஷா பந்தனம். நார்த்திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சீட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடெந்தன்னை காப்பு நான் கேட்ட கணா கண்டேன் தோழி நான். நார்த்திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி. ராம பட்டாபிஷேகத்துக்கு வானர வீரர்கள்லாம் யாரு, சுக்ரீவனுடைய பரிகரங்கள்லாம் அவெல்லாம் என்ன பண்ணினாலாம், 4 சமுத்திரங்கள்லயும் இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்தான். ஏன்னா வானராளுக்கும் சமுத்திரத்துக்கும் ரொம்ப பொருத்தம். சமுத்திரத்துல அணையே கட்டினவாளாச்சே அவெல்லாம், அவ ஏன் போய் கொண்டு வர மாட்டான். அதனால 4 சமுத்திரத்துல இருந்தும் தீர்த்தத்தை அவெல்லாம் கொண்டு வந்தா. எப்போ, பின்னாடி ராம பட்டாபிஷேகத்துல. சுக்ரீவ மகாராஜாக்கே அப்படிப்பட்ட பரிகரங்கள் இருந்தா, தசரதர் 10 திக்களையும் ரதம் செலுத்தக்கூடிய வீரர். அப்ப இவர் நினைச்சா 10 திக்களையும் போய் தேவலோகத்திலேயே போய் தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய கிங்கராலாம் இவர்கிட்ட உண்டு. இவெல்லாம் 4 திசைகள்லயும் போய் புண்ணிய தீர்த்தங்களை கொண்டுண்டு வரா. நார்த்திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி, நன்னா புரோக்ஷணம் பண்ணி, நன்னா மந்திரங்களால செறிவூட்டப்பட்ட அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் புரோக்ஷணம் பண்ணி, பார்ப்பன சிட்டர்கள் அன்னைக்கு தேதிக்கு மிதிலையில யாரெல்லாம் ரிஷிகள் இருந்தா அப்படின்னு ராமாயணமே நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கறது. வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ மார்க்கண்டேய சுதீர்காயுர் ருஷிஹி காத்யாயனஸ்ததா ஏ தே த்விஜா பிரயாந்த வக்ரே ஸ்யந்தகம் யோ ஜயஸ்வமே. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், மார்க்கண்டேயர், காத்யாயனர் அப்படின்னு அயோத்தியில இருந்து போன அந்தணர்கள், மிதிலையிலேயே இருக்கக்கூடிய சதானந்தர், விஸ்வாமித்திரர், இது போன்ற பார்ப்பன சிட்டர்கள், இவா எல்லாரும் அங்கேயே இருந்துண்டு இந்த 4 திசை தீர்த்தத்தையும் வதுவரர்கள் மேல நன்னா தெளிச்சு, நன்னா அந்த சூக்தங்களை எல்லாம் சொல்லி, இன்னும் என்னெல்லாம் மந்திரங்கள் உண்டோ அவ்வளவையும் சொல்லி பல்லார் எடுத்தேத்தி உச்சை ஸ்வரத்துல அந்த வேத பாராயணத்தை பெருமாள் எதிர அவெல்லாம் பண்றா. எந்த பெருமாள், அவதார பெருமாள் எதிர அவெல்லாம் பண்றா. அர்ச்சை எதிர பண்றவால எவ்வளவு பயபக்தியோட பண்ணின்னு வரா பின்னாடி. அர்ச்சையை மலிவா சொல்லல, இருந்தாலும் ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட்டா, கொச்சையா சொன்னா ஃபிளஷ் அண்ட் பிளட்டா நிக்கிறாரு. அவதாரத்துக்கு எதிர, எந்த வேதத்தினால பிரதிபாதிக்கப்படுவர் எதிர இவெல்லாம் வேத பாராயணம் பண்ணி அவருக்கே தீர்த்த புரோக்ஷணம் பண்றா. பல்லார் எடுத்தேத்தி, பல்லாண்டு எடுத்தேத்தின்னு ஒரு பாடம் இருக்கு இந்த இடத்துல. பல்லாண்டுனாலும் மங்களாசாசனம், ஏன்னா ரிஷிகளா இருக்கிறதுனால மங்களாசாசனம் இவாதான் பண்ணலாம் பெருமாள் தாயாருக்கு. அதனால பல்லாண்டு எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதன். எப்படி சீதைக்கு பூமாதேவி தாயார் மணமாலை எல்லாம் நன்னா சுகந்தமா புஷ்பிச்சிருக்காளோ, அது போல ராமர் மாப்பிள்ளையாச்சே, மணவாளனாச்சே, மிதிலையின் அழகிய மணவாளன். அதனால அவருக்கு புஷ்ப மாலைகளை எல்லாம் நன்றாக சூட்டி அவர் அலங்காரம் பண்ணியிருக்கார்கள் கிங்கரர்கள்லாம். பூப்புனை கண்ணி புனிதன். புனிதன்னா யாருன்னா பாவன மூர்த்தி. இங்க என்ன பண்ணிருக்க, ராமர் வரும்போதே வர்ற வழியில அகல்யா சாப விமோச்சனம் பண்ணின்னு வந்திருக்கார். அகல்யா தேவி நழுவிட்டா.
தன்னுடைய தர்மத்தில இருந்து நழுவி பிரஷ்டை ஆயிட்டா. கௌதம சாபத்துக்கு ஆளாயிட்டா. வாயுபக்ஷா நிராகாரா தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவஸ்யசி அப்படின்னு கௌதமர் ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. நீ வாயுவையே உண்டுண்டு காற்றையே நீ சுவாசிச்சுண்டு ஆகாரம் இல்லாம தபஸ் பண்ணு, சாம்பல்ல படுத்துண்டு தபஸ் பண்ணு, யாரு கண்ணுக்கும் தெரியாம இரு, அதான் உனக்கு இனிமே பாதுகாப்பு அப்படின்னு அவர் சாபம் கொடுக்க நெடுங்காலம் தபஸ் பண்ணி இப்ப ராமபிரான் வந்து அவளுக்கு ரூபம் கொடுக்கிறார். அதனால புனிதன். ஏன்னா நழுவிட்டவால தூக்கி விடுறதுதான் புனிதத்தன்மை, பாவனத்தன்மை. பதித்த பாவன சீதாராம்னு சொல்றோம் இல்லையா? ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். பதிதர்கள்னா பிரஷ்டர்கள், நழுவிட்டவர்கள், ஒழுக்கத்திலிருந்து விலகி விட்டவர்கள். அவர்களை இவர் உதாரணம் பண்றாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கில்ட் ஆயிடுவா அவெல்லாம். அவர்களை உதாரணம் பண்றது ராமருடைய சரித்திரத்துக்கே உண்டான ஒரு தனி பெருமை. அது போல இவர் வழியிலேயே பண்ணி வந்திருக்காரு இல்லையா? அதனால புனிதன். பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான். காப்பு நான் அப்படின்னா ரக்ஷாபந்தனம். இங்கே பொதுவா முதல் நாள் ரக்ஷாபந்தனம்னு கங்கண தாரணம்னு பண்ணுவா. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் கையிலையும் அந்த ஒரு ரக்ஷாபந்தனத்தை கட்டி விடுவா. அதை பண்ணியாச்சுனாலே அவன் மண்டபத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவா. மண்டபத்தை விட்டு வெளியிலே போக கூடாது. இங்க என்ன காப்பு நான் அப்படின்னா காப்பிடல். ஏன்னா பூர்வர்கள்லாம் என்ன சொல்றா, ராமர் தனியா இருக்கும் போதும் எந்த அசுரனும் ஆபத்தும் வரல, சீதை தனியா இருக்கிறச்சையும் எந்த அசுரானும் ஆபத்துகளும் வரல. 2 பேரும் பஞ்சவட்டியில சேர்ந்திருந்த சேத்திக்குதான் ராவணன் வந்தான். ஏகப்பட்ட அசுரர்கள் வந்தான். அதுக்குதான் உபத்திரவம் அதிகம். இப்பயும் நவவதுக்களா சேத்தில இருக்கா இல்லையா, நவதம்பதி. அதனால இந்த சேத்திக்குதான் காப்பிடல் வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள், பக்தர்கள், ராமதாசர்கள், மிதிலா வாசிகள் அவ்வளவு பேரும் காப்பிடல் மங்களாசாசனம் பண்றா. அதனால காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தோட்டெங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் அப்படின்னா சூரியன், கலசம் அப்படின்னா பூர்ண கும்பம். நமக்கே தெரியும் கலசம்னா பூர்ண கும்பம். அது இங்க என்ன குறிப்பிடுறதுன்னா சூரியன். கதிரொளி தீபம் அப்படிங்கிறது சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய மங்கள தீபம். அது ஞானத்துக்கு உபலட்சணமா இருக்கு, ஞானத்தை குறிப்பிடுறது. கலசம் பூர்ண கும்பம் பக்தியை குறிப்பிடுறது. இத என்ன பண்றா, சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. இத அவள்லாம் ஏந்தின் வரா. சின்ன சின்ன பெண்கள், சின்ன சின்ன கன்னிகைகள், அவெல்லாம் என்ன செய்யறான், பொதுவா கல்யாணத்துக்கு நல்ல பழுத்த சுமங்கலிகளா இருக்கிறவாள்லாம் அந்த தீபத்தட்டை ஒருத்தர் ஏந்திப்பா. நல்ல அந்த குத்து விளக்கு, சங்கு சக்கர விளக்குன்னு அந்த தீபத்தட்டு இருக்கும் இல்லையா, இல்ல ஒரு மரக்கால், மரக்கால் மேல தீபத்தை வச்சு அதையும் ஏந்திப்பா. இன்னும் சில பேர் நல்ல கலசம் நிறைய ஜலத்தை நிரப்பி அந்த பூர்ண கும்ப கலசம் அதை ஒரு பழுத்த சுமங்கலி எடுத்துன்னு வருவா. ஆனா அந்த சதிரிள மங்கையர், இந்த சின்ன பொண்ணுங்கெல்லாம் ஒரு கல்கண்டு தட்டு, சாக்லேட் தட்டு, ஸ்வீட் தட்டு இதெல்லாம் தூக்கின்னு வரும். அது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். சதிரிள மங்கையர் அவெல்லாம். அவ என்ன பண்றா, அது எப்படி இருக்கு, கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி அந்த விளக்கு ஏத்தின தட்டை சில மங்களமான பெண்மணிகள் எடுத்துன்னு வரலாம். இன்னும் சில மங்களமான கன்னிகைகள்லாம் அந்த பூர்ண கும்பம் அந்த கலசத்தை எடுத்துன்னு வரா. இத பார்க்க எப்படி இருக்கு, மிதிலையே ஞானம் பக்தியும் சமிருத்தியா இருக்கிற இடமா தோன்றது. இது ஞானம் பக்தி இதனுடைய அடையாளம். ஏன்னா லக்ஷ்மி தேவி தாயார ஞான சக்தின்னு சொல்றது உண்டு. நமக்கு பிராட்டிய சொல்லும் போது எம்பெருமானுடைய ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த ஞானம் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதே சமயம் இந்த திவ்ய தம்பதிகளா இப்ப திருக்கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, பக்தியும் அப்படி பரிமளிக்கிறது இவாள்கிட்ட. அதனால இத பார்த்தா ஞான பக்தியின் அடையாளமாக இருக்கு. சதிரிள மங்கையர் சீதையினுடைய சகிகள். சீதைக்கு மிதிலையில இருக்கிற அவ்வளவு பெண்களுமே சகிகள் தான். அவ்வளவு பேர் ஆத்துக்கும் சீதை ஒரு பெண்ணு தான். எங்க ஆத்து பொண்ணு. ஏன்னா மிதிலையில என்ன அவ அரண்மனையிலயா பிறந்தா, பூமியில என்ன பிறந்திருக்கா? அயோனிஜயா எப்ப பூமியில தோன்றினாலும் அந்த ஊருக்கே பொண்ணு தானே. நம்ம ஆண்டாள் ஆத்துக்காகவும் போய் உட்காந்துக்கிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அப்ப அந்த ஊருக்கே சீத்தை பெண்ணு தானே. அதனால ஒவ்வொரு ஆத்துக்கும் பொண்ணு, அவளுக்கு நிறைய சகிகள் உண்டுன்னா கூட சத்யோபாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சீதைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா சித்தி சாரதா அப்படின்னு பேராம்.
சத்யோபாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு. சீதையின் நெருங்கிய தோழிகள் அப்படின்னு 2 பேர், ரொம்ப மனசை விட்டு பேசுறதுக்குன்னு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா இல்லையா, அவளுக்கு சித்தி சாரதான்னு பெயர் அப்படின்னு இருக்கு. சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள இவாள்லாம் என்ன செய்யறா, இந்த மங்கள வஸ்துக்களை எல்லாம் எடுத்துட்டு, எப்பவுமே இந்த பொண்ணாத்துக்காரா அப்படியே அதெல்லாம் எடுத்துன்னு வருவா. அதனாலெல்லாம் கும்பலா நின்று போட்டோக்காரா தொந்தரவு தான் இப்ப இருக்கே, போட்டோ எடுக்கிறதுக்கு நிக்க சொல்லிடுவா. மாப்பிள்ளையாத்துக்கு வரும்போது அந்த மாப்பிள்ளையை இவாள்லாம் எதிர்கொள்ளுவா. இந்த மாதிரி சீரோட மாப்பிள்ளையை எதிர்கொள்ளுவா. இந்த சதிரில மங்கையர்லாம் என்ன பண்றா, எப்பேற்பட்ட மாப்பிள்ளை, அழகிய மணவாளன், மா அப்படின்னு அந்த அந்த லக்ஷ்மிக்கே சொந்தக்காரரா இருக்கிற மாப்பிள்ளை இவன். அதனால இவா ராமரை எதிர்கொள்றாளாம் சீர்தட்டோட. அது எப்படி இருக்கு பார்த்தா, முக்தாத்மாக்கள்லாம் பரமபதத்துக்கு வர்ற ஜீவனை சதிரில மங்கையர் எதிர்கொள்ளுவா. சின்ன சின்ன யுவதிகள்லாம் இருப்பாளாம் அங்கேயும், அவ எதிர்கொள்ளுவாளாம். அங்க பரமபதத்துக்கு போற ஜீவனை அவ வரவேற்பு கொடுப்பா. ஏன்னா எவ்வளவு பாடாப்பட்டு எத்தனை பிறவிகளை கடந்து உருண்டு பிறண்டு ஒரு வழியா சேர்ந்தி ஆஸ்தானத்துக்குன்னு அவ அங்க வரவேற்பு கொடுப்பா ஜீவனுக்கு. இங்க மிதிலையினுடைய பாக்கியம் பிரம்மத்துக்கு இவ வரவேற்பு கொடுக்குறான், ஜீவனுக்கு இல்ல பிரம்மத்துக்கு வரவேற்பு கொடுக்குறான். அதனால சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர போகுத. மதுரையார் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல வடமதுரைக்கு தலைவன் அப்படின்றோம். இங்க மதுரையார் அப்படின்னா சீதா பிராட்டி, மன்னன்னா ராமன், சீதையின் ராமன். எப்படி சீதைக்கு மதுரான்னு ஒரு பெயர் இருக்கு, ராமரே சொல்றார். மதுரா லாபா கிமாக மம பாமினி அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார். ஆஞ்சநேயர் அசோகவனத்துல இருந்து மீண்டு வந்திருக்கார் திருஷ்டா சீதான்னு ராமர்கிட்ட சொல்லிக்கிறார். அப்ப கேட்கிறார், இனியவள் இனிய பேச்சை உடையவள், அவள் எனக்காக என்ன செய்தி சொல்லி அனுப்பிச்சா அப்படின்னு ராமரே சொல்றார். இன்னொன்னும் இருக்கு, சீதைக்கு தமிழ் மொழிக்கும் மதுரம்னு ஒரு பெயர் உண்டு. அந்த அந்த தமிழ்ல சீதைக்கு நல்ல பாண்டித்யம் உண்டு அப்படின்னு திருநாராயண ஐயங்கார் சுவாமி ஒரு ஆய்வு நூலே வெளியிட்டு இருக்கார். ராமாயணத்துல 3 பேர் நல்லா தமிழ் தெரிஞ்சவா. ஒண்ணு ராமபிரான், சீதா பிராட்டி, ஹனுமார் அப்படின்னு இவா 3 பேருமே தமிழ்ல பாண்டித்யம் உடையவா அப்படின்னு அவர் ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டு இருக்கார். அது ஒரு தனி விஷயம். இங்க மதுரா அப்படின்னு சீதைக்கு பெயர் இருக்கிறதாக ராமாயணத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கு. மதுரா லாபா, இனியவள். நமக்கு கூடலழகர் தாயாருக்கே மதுரவல்லின்னு பேர் இருக்கு. அப்போ தாயாருக்கு மதுராங்கிற திருநாமம் உண்டுன்னு நமக்கு தெரியறது, பிரத்யட்சமா தெரியறது. இங்க மதுராவை தமிழ்ல எழுதினா மதுரைன்னு தான் எழுதி ஆகணும், சீதாவை தமிழ்ல சீதைன்னு தான் எழுதணும். உஷான்னா உஷை, அது போல இப்போ பாமான்னா பாமைன்னு எழுதுறது. அந்த மாதிரி ஆண்டு முடியறதெல்லாம் தமிழ்ல எழுதும் போது ஐ அப்படின்னு ஆயிடும். உஷை உஷா உஷை, பாமா பாமை, கீதா கீதை, சீதா சீதைங்கிற மாதிரி மதுரா மதுரை. ஆர் அப்படிங்கிறது மரியாதைக்காக போடுறது, தாயார், தகப்பனார், எம்பெருமானார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மரியாதை. இங்க மதுரைன்னா சீதை, மதுரையார்னா சீதா பிராட்டி. சீதா பிராட்டியின் மன்னன் மதுரையார் மன்னன். மதுரையார் மன்னன்கிறது இங்க ராமர் தான். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத. அடிநிலைன்னா பாதுகைகள். ராமாவதாரத்துல திருவடிங்கிறது ஆஞ்சநேய சுவாமி தான். அவர் இன்னும் வரவே இல்லையே, அவர் எங்க சீதா கல்யாணத்துக்கு வந்தார், பின்னாடின்னா வர்றவர். அவர் இன்னும் வரலையே. அதுவும் அவர் முதல்ல ராமரை பார்த்த போது ஏக ராமரா தான் பாக்குறார், அவர் சீதா பிராட்டியோட பார்க்கல. ரொம்ப லேட்டா தான் அவருக்கு அந்த சேவையே கிடைக்கிறது. அப்படிங்கிறச்சு இங்க யாரு பாதுகை அப்படின்னா, நின்றால் மரவடியாம், நம்ம லக்ஷ்மணர் தான் கூடவே இருக்காரு, ஆதிசேஷன் லக்ஷ்மணர், அவர் தான் இங்க பாதுகை. அதனால ஏன்னா திருக்கல்யாணத்துல அவ்வளவு ரிஷிகள் எதிரில பெருமாள் என்ன சாட்சாத் பாதுகையவா சாத்தின்னு வந்திருப்பார், பாதுகை போட்டுன்னு இருக்க மாட்டார். அதனால பாதுகை சாத்திக்கல. பாதுகா ஸ்தானத்துல இருக்கிற லக்ஷ்மண பெருமாள் கூடவே இருக்கார், இளைய பெருமாள் லக்ஷ்மண சுவாமி கூடவே இருக்கார். அவர் தான் இங்க பாதுகை. அடிநிலை தொட்டெங்கும். தொட்டு என்னன்னா, லக்ஷ்மணருக்கும் அன்னிதான் திருக்கல்யாணம், ஆனா அவருக்கு அது நினைவே இல்ல. ராமர் பக்கத்துல வந்து இவர் தொட்டு நிக்கிறாராம். ஏன்னா அவரால் தரிக்க முடியல. திடீர்னு கல்யாணம் ஏற்பாடாயிடுத்து. சரி நம்ம இருந்து சீதா கல்யாணத்துக்கு கைங்கரியம் பண்ணலாம், நம்ம பார்க்கலாம், ராமர் கல்யாணம் சீதா கல்யாணம்னு பார்க்கலாம், திவ்ய தம்பதி கல்யாணத்தை பார்க்கலாம்னு பார்த்தா இவருக்கே கல்யாணம் ஏற்பாடாயிடுத்து. அப்புறம் எங்கேருந்து கைங்கரியம் பண்றது? அவருக்கு அதெல்லாம் ஏற்கல, அவரால முடியல. அவரால தனக்கு ஒரு தனி கல்யாணம், தனக்கு ஒரு தனி உற்சவம்னு நடத்திக்க முடியல அவரால. அதனால அவர் என்ன பண்றார், போய் ராமர் பக்கத்துல நிக்கிறார். அடிநிலை பாதுகையா இருக்கக்கூடிய லக்ஷ்மணர் தொட்டெங்கும் போய் பெருமாளுடைய அந்த சமீபத்திலேயே அவரை தொட்டுண்டே நிக்கிறார். தொட்டெங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழினான். அந்த லக்ஷ்மண சுவாமியோ அவரை தொட்டுண்டு ராமர் அப்படி ஒரு கம்பீரமா ஒரு நட போட்டுண்டு
அதிர புகுத பூமி அதிர நடந்து வரார். ஏன்னா காளைத்தனத்தை காட்டி அப்படி வந்து ஜெயிச்சு இந்த பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எப்பேற்பட்ட பெண்மணி இவளை இப்ப பெற போறாரு இல்லையா, அந்த அந்த ஒரு காம்பீரியம், அந்த காம்பீரியத்தோட சாதாரண மாப்பிள்ளையே கல்யாணத்தன்னைக்கு துள்ளு துள்ளுன்னு துள்ளுவா. இவர் எப்பேற்பட்ட மாப்பிள்ளை, அவர் என்ன ஒரு துள்ளு துள்ளிருப்பார். அதனால அந்த அதிர புகுத அந்த காம்பீரியத்தோட இவர் நடந்துக்கிறார். அடுத்தது பாணி கிரகணம். மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றோத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர் கீழ் மை துணன் நம்பி மதசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத. ராஜகுலத்துல பிறந்தவாளுக்கு எல்லாமே மத்தளம் கொட்டுறதும் உண்டு, மேலநாயன வாத்தியமும் உண்டு, சங்கம் ஊதுறதும் உண்டு. நம்ம கோவில்கள்லயும் ஆரம்பத்துல காத்தால சுப்பிரபாதத்துக்கு பெருமாள் புறப்பாட்டுக்கெல்லாம் சங்கு ஊதுறதுன்னு இருந்திருக்கு. சங்கிடுவான் போகின்றார்னு ஆண்டாள் சொல்றாளே, அது விட்டு போயிடுது அந்த பழக்கம். ஆனா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் இப்பெல்லாம் உற்சவாதிகள்ல சங்கு முழக்கம் பண்றா. மறுபடியும் இப்ப நம்ம காலத்துல அதை பார்க்கலாம், ஆரம்பிக்கிறது அந்த சங்க துவனி. அதனால இதுவோ ராஜபுத்திரர் இவருடைய கல்யாணம், கஷத்திரியருடைய கல்யாணம், அதுல எல்லாம் அவ கல்யாணம் தண்ணிக்கே ஒரு 10 பேரா நின்னுட்டு சங்கநாதம் பண்ணுவா. அதனால மத்தளம் கொட்டுறதும் இருக்கு, வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்க்கு. அப்படியே ஜனகர் எப்பேற்பட்ட கல்யாணம். அதனால சாட்சாத் திவ்ய தம்பதியே தோன்றி இங்க இருந்து பிராட்டி இங்க நடமாடி வளர்ந்து இப்ப திருக்கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. அந்த பெருமைக்கு சேர இவர் முத்து மாலைகளாலேயே அதை அலங்கரிச்சிருக்க. நாம இப்ப பெருமாள் ஏழ்றார் ஒரு மண்டகப்படினா ஒரு தட்டி உபயம் பண்றோம். நம்ம பவுஷுக்கு ஒரு மாலையால தட்டி உபயம் பண்றோம், புஷ்ப மாலைகளால தட்டி உபயம்னு பண்றோம் இல்லையா. ஜனகர் அவருடைய பெருமைக்கு முத்து மாலையால தட்டி உபயம், முத்து கோர்த்த அந்த மாலைகள் அதெல்லாம் அப்படியே நிறைதாழ்ந்து தொடருது. ஏன்னா பின்னாடி பட்டாபிஷேகத்தும் போது இந்திரன் முத்து மாலைய பரிசா கொடுக்கறான். அதுக்கு ஒரு சூச்சனை மாதிரி இருக்கு இது. இப்ப ஆரம்பிச்சு முத்துத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தல் பெரிய உற்சவத்தை பண்ணிட்டு ராமபிரானும் சீத்தையும் கடைசியில இந்திரனே இந்த முத்துமாலையை கிஃப்டா கொடுக்குற மாதிரி ஒரு சூச்சனையாட்டம். இப்ப முத்துத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன். மைத்துனன் நம்பி அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை உள்ளவன் அர்த்தம். உரிமை உள்ளவன்னா இங்க என்ன, சீதைக்கு ராமர் ஏதாவது அத்தை பிள்ளையா மாமா பிள்ளையா, என்ன உரிமை இங்க அப்படின்னு கேள்வி வருது. யாருக்கு சீதைய கைப்பிடிக்கிற உரிமை யாருக்கு உண்டுன்னா, ஷியப்பதித்துவத்துக்கு சொந்தக்காரன் எவனோ அவனுக்குதான் உரிமை உண்டு. வேற யாருக்கும் அந்த உரிமை இல்ல. அத்தை பிள்ளை மாமா பிள்ளையே இருந்திருந்தாலும் அந்த உரிமை இல்ல. இந்த தேவிக்கு யார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற முறை உள்ளவன் எவன் அப்படின்னா, பதித்துவத்துக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் உரிமை உள்ளவன். கரெக்டா நின்னுட்டார், நான் தான் அதுன்னு ராமபிரான் நின்னாச்சு. மைத்துனன் நம்பி மதுசூதன், மதுசூதன் அப்படிங்கிற அந்த 2 அசுரர்களை அழிச்சதுனாலதான், மது கைடமன் அப்படிங்கிற 2 அசுரர்களை அழிச்சதுனாலதான் பகவானுக்கு மதுசூதன்கிற பேர் வந்தது. மது கைடப மது கைடபர்கள் இவாள அழித்தவர் அப்படின்னு அர்த்தம். இது எதை குறிக்கிறதுன்னா, மது அப்படிங்கிற அந்த அசுரன் ராஜசத்தை குறிக்கிறவன், கைடவன்கிறவன் தாமசத்தை குறிக்கிறவன். இந்த மது கைடவர்களே ராஜச தாமசத்தினுடைய அடையாளம். அதே மாதிரி இங்கேயும் 2 பேர் இருக்கா, ராவணன் கும்பகர்ணன். ராவணன் ஒரே தீவிரமா ராஜசமா இருக்கான், கும்பகர்ணன் தூங்கு மூஞ்சியா தாமசமா இருக்கான். இவா 2 பேருக்கும் ராமர் தான் மதுசூதனன். ஏன்னா மதுசூதனன்கிறது ராஜச, அதாவது மது கைடவர்கள் அப்படின்னா ராஜச தாமசத்தின் அடையாளம். இந்த இடத்துல அது ராவணன் கும்பகர்ணன், அவளுக்கு இங்க சத்ருவா இவர் நிக்கிறார் இல்லையா, அதனால இங்க இவர் தான் மதுசூதனன். வந்தெண்ணெய் கைத்தலம் பற்ற கணா கண்டே. இந்த வந்தெண்ணெய் ரொம்ப முக்கியம். ராமாவதாரத்துலதான் இதை பார்க்க முடியும். கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள்லாம் போய் மேல விழறா, அவளா போய் பிடிக்கிறா கண்ணனை. யாருமே அவளா கொஞ்சம் மேல விழறதுங்கிறது இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல. ராமாவதாரத்துலதான் ஆவி காத்து இருப்பேனேன்னு உட்கார்ந்து இருந்தா அவரா எடுத்துக்கிறார். நம்ம கிட்ட ஒரு சாமர்த்தியத்தையோ முயற்சியையோ எதிர்பார்க்காம தன்னுடைய பௌருஷத்தை காட்டி நம்ம கிட்ட வராரு இல்லையா, அப்படிப்பட்ட சுவாமி தான் நம்மளால முடியும். ஏன்னா நீயா வா என்கிட்டன்னு பண்ணினா நமக்கு சக்தி கிடையாது, எங்கேயாவது மாட்டின்னு விழுந்துருவோம். நாம பொறுத்துன்னு இருந்து அவரா நம்மளை எடுத்துட்டாருன்னா அதுதான் நமக்கு தகும், நம் ஸ்வரூபத்துக்கு அதுதான் தகும். பின்னாடியும் சீதை இதை சொல்றா,
ஆஞ்சநேய சுவாமி தூது வந்துட்டு சீத்தைய பார்த்துட்டு எதுக்கு காத்துட்டு இருக்கணும், எதுக்கு யுத்தம் யுத்தம், அப்படியே உங்களை நான் கூட்டிட்டு போயிடுறேன், ஹனுமந்த வாகனம் சீதா பிராட்டிக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், நான் கூட்டிகிட்டே போயிடுறேனேன்னா சீதை அதை ஒத்துக்கல. எப்ப எவனோ ஒருத்தன் கடத்தின்னு வந்தான், நீங்க ராமதாசர் வந்து தூக்கின்னு போயிட்டீங்கன்னு கதையானா ராமருக்கு என்ன பெருமை இருக்கு? அவர் வந்துதான் என்னை மீட்கணும். சில குழந்தை எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே அழும், அம்மா வந்துதான் தூக்கணும்னு. அது மாதிரி பிடிவாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா சீதை. அது இங்கேயே இருக்கு இந்த பிடிவாத குணம். அதனால அவரா வந்து ஏத்துக்கணும். நானா ஒரு பிரவൃத்தி பண்றதை விட அவரா வந்து ஏத்துக்கணும். இதற்குதான் நம்ம சம்பிரதாயத்துல உபாய அத்தியவசாயம்னு பேரு. நமக்கு பெருமாளா வந்து நம்மளை எடுத்துக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நாம காத்துன்னு இருக்கணும். ரொம்ப நம்மளா ஒரு ஸ்வப்ரவருத்தியில ரொம்ப இழியாம நம்ம காத்துன்னு இருக்கிறது. இதுக்குதான் உபாய அத்தியவசாயம்னு பேரு. உடையவன் வந்து உடமையை கை கொள்வதே முறைன்னு இருக்கிறது. வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன். பின்னாடி சீதையே சொல்றா, பால்யே பாலேன பேடிதகா. அப்படியே பாலகனா இருக்கிற அந்த வயசுலயே வந்து பெருமாள் என்னை கைத்தலம் பற்றினார் அப்படின்னு பின்னாடி சீதை சொல்ற மாதிரி கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்சின மாக்களிர் அண்ணான் கை பற்றி தீவலம் செய்ய கண்ணா கண்டேன் தோழி நான். சப்தபதிய சொல்றான். வாய் நல்லார் அப்படின்னா யாருன்னா இங்க விஸ்வாமித்திரர். என்ன இவருக்கு நல்ல வாய்? சாபம் விடாத வாயை உடையவர். ஏன்னா இவர் ராமரை தனக்கு தானமா கொடுன்னு தசரத சக்கரவர்த்திகிட்ட கேட்கிறார், யாக சம்ரக்ஷணத்துக்காக கேட்கிறார். அப்போ சக்கரவர்த்தி முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறார், மல்லு கட்டுறார், கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு பல சமாதானங்கள் சொல்றார். அவ்வளவு சொல்லியும் இவர் பிடிவாதமா ராமரை சம்பாதிச்சுட்டு தான் போவேன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்போ தசரதர் கேட்கிறார், நீங்க தான் ரிஷியாச்சே, தபஸ்வியாச்சே, ராட்சசால அழிக்க என் பையன் தான் வரணுமா? அவன் சின்ன பையனாச்சே, நீங்களே சாபம் விட்டா அழிஞ்சு போயிட போறா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, நான் சாபம் விடுறது இல்லைன்னு இருக்கேன். சாபம் விட என் தபஸ் குறைஞ்சிரும். ரிஷிகளுக்கெல்லாம் என்னன்னா நிறைய தபஸ்விகள் சாபம் விட்டா உடனே பழிச்சிரும். இப்ப நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னா கையால் ஆகாத்தனத்தினால சாபம் விடுறோம். யாரோ ஏதோ நமக்கு ஒரு கெடுதல் பண்றா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அவளை, கையால் ஆகாதத்தனம் சாபம் விடுறோம். ஏன்னா நம்ம கிட்ட தபசும் இல்ல, அதனால அது பழிக்க போறது இல்ல. பழிச்சா சாபம் விடுவோமோ என்னமோ தெரியல, ஆனா அது பழிக்காது, அதனால அதுல கவலையும் இல்ல. ஆனா நமக்கு வேற வழி இல்ல, சாபம் விடுறோம். ரிஷிகள்கிட்ட அந்த பலம் இருக்கு. ஒரு பலம் இருக்கிறவா அப்படி ஒரு கண்ட்ரோலோட இருக்கா. நான் சாபம் விடுறது இல்லைன்னு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லி ராமலட்சுமணால வாய்ந்து போயிடுறார். அதனால இவர் தான் வாய் நல்லார், சாபம் விடாத வாயை உடையவர் விஸ்வாமித்திரர். இவர் தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்கிறார். நல்ல மறையோதி மந்திரத்தால். நல்ல மறைன்னா இங்க வேதத்துக்கு ரெண்டு பாகம், கர்ம பாகம் பிரம்ம பாகம்னு. கர்ம பாகம் கர்மாக்களை விவரிக்கிறது, பிரம்ம பாகம் எம்பெருமானை பத்தி சொல்றது. இங்க எப்ப பெருமாளே நிக்கிறாரோ எதுக்கு கர்ம பாகத்தை சொல்லிண்டு, அதனால பிரம்ம பாகத்துல உண்டான அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் சொல்றான். நல்ல மறையோதி அந்த பாராயணத்தை பண்றா. நல்ல மறையோதி மந்திரத்தால், கிரகிய சூத்திரங்கள்ல விதிக்கப்பட்ட அந்தந்த மந்திரங்கள், கல்யாணத்துக்குன்னு சில சூத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல சொல்லப்பட்ட அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்றார்கள். பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து, பசுமையான அந்த இலைகளை உடைய நாணர் புல் அதெல்லாம் பரிஸ்தரமா அமைச்சு, பரிதி அப்படின்னா சமித்துக்கள், அதை அதன் மேல இட்டு, குளிர்ச்சியான பாசிலை நாணல், உஷ்ணமான பரிதி, ரெண்டும் எதற்கு உபலட்சணம்னா இந்த வதுவரர்களுடைய வம்சம் அப்படிங்கிறது ஒண்ணு சோம வம்சம், ஒண்ணு சூரிய வம்சம், ஒண்ணு சந்திர வம்சம், ஒண்ணு சூரிய வம்சம், ஒண்ணு குளிர்ச்சி, ஒண்ணு வெப்பம். பெருமாளுடைய அருள், தாயாருடைய அருள் அப்படிங்கிறதுக்கும் இது உபலட்சணமா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து என்ன இருந்தாலும் செங்கோலும் வச்சுட்டு இருக்கார், கையில அபயமும் வச்சுட்டு இருக்கார். தாயார் அபய வரதம், இது ரெண்டு தான். தாயார்கிட்ட ஒரு ஆயுதம்ங்கிறது கிடையாது. அதனால குளிர்ச்சி உஷ்ணம்ங்கிறதுக்கு இது ரெண்டும் உபலட்சணம். காய் சின மாக்களிரண்டான் என்னன்னா மிக்க சினமுடைய மத்த கஜம் மாதிரி இருக்கிறவன், அதான் இதுக்கு அர்த்தம். யானையும் பகவானையும் பொதுவா பெரியவாச்சான் பிள்ளை யானையும் பகவானையும் கம்பேர் பண்ணி நிறைய சொல்லுவார். யானையுமே சொல்லுவார் பெருமாளை. காய்சின மாக்களிரண்டான்னு இங்க இருக்கு இல்லையா, பெருமாளையே யானை, எப்படி அவர் யானைங்கிறதுக்கு அவர் நிறைய சொல்லுவார் பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய வியாக்கியானங்கள்ல தனியா அதை நம்ம அனுபவிக்கலாம். காய்சின மாக்களிரண்டான் என் கை பற்றி தீவளம் செய்ய, இங்க என்னன்னா
காய்சின மாக்கள் இருந்தான். அதாவது ரொம்ப சினமுடைய மத்த கஜம் போன்றவன். என்ன இங்க சினம்? யானைக்கு என்ன சினம் அப்படின்னா, தான் விரும்பாதவர்களை கீழே தள்ளினா அதை குறிச்சு நம்ம எதுவுமே யானைகிட்ட கேள்வி கேட்க முடியாது. இப்ப யானை இருக்கு, அது கிட்ட ஒருத்தன் போறான், என்னமோ எதிரே பாராம நல்ல பழகினவனா கூட இருக்கலாம், எதிரே பாராம அவனை தூக்கி போட்டு அடிச்சிரும் யானை. அதே மாதிரிதான் பகவானும், நான் தான் உனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு வியக்தியாச்சேன்னுட்டு தைரியமா நம்பி கிட்ட போயிட முடியாது. இன்னைக்கு ஏதோ அவர் ஒரு மிடுக்குல இருந்தாருன்னா கோவிச்சுட்டு பாராமுகமா ஆயிடுவார். இது யானையுடைய சுபாவம் பகவானுக்கும் உண்டு. அதனால இங்க பார்த்தா காய்சின மாக்களில் நான் மிக்க சினமுடைய மத்த கஜம். பெருமாள் வந்து எப்படின்னா, இப்ப மனுஷாலேயே சொல்றோமே, அல்ப மனுஷாலேயே ஐயோ அவர் மேன் ஆஃப் மூட்ஸ், எப்ப எப்படி நடந்துப்பாருன்னு தெரியாது அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனையே சொன்னா, தெய்வம் அதனுடைய ஒரு ஒரு மனோபாவங்கள் என்ன இருக்கும் தெரியாது நமக்கு. என்ன அவருடைய தியானத்துல இருக்கு, இன்னைக்கு ஏன் அவர் கோபமா இருக்கார், இன்னைக்கு ஏன் ரொம்ப பிரசன்னமா இருக்கார், இன்னைக்கு ஏன் கருணையா இருக்கார், கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்னவோ அவருக்கு இன்னைக்கு யானைய போல அப்படி ஒரு மிக்க சினம் மத்த கஜமா அவர் நடந்துக்கிறார். மா களிரண்ணான் என் கை பற்றி. இன்னொன்னு, இந்த சீதா கல்யாணம் இதனுடைய விஸ்தீர்ணத்தை பார்த்திருப்பாரு. அடுத்தடுத்து நடக்க போற சம்பவங்களை பார்த்தா ராவணவத பரியந்தம் அப்படியே நினைச்சிருந்தா கூட ராவணனை நினைச்சுண்டு ஒரு மாக்களிரா அவர் இருந்திருக்கலாம். காய்சின மாக்களிராக என் கை பற்றி தீவளம் செய்ய. ஏன்னா பாணி கிரகணத்தும் போது இதை நினைச்சுக்கிறாருன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப கைய பிடிக்கிறான் இல்லையா, கடைசியில அவன் கடத்திண்டே போனாலும் அவனையும் வதம் பண்ணி மறுபடியும் இப்படி உன் கையை பிடிப்பேன் அப்படிங்கிற அந்த பாவத்தோட கூட காய்சின மாக்களிரன் நான் அப்படின்னு இவர் இருந்திருக்கலாம். காய்சின மாக்களிரன் நான் என் கை பற்றி தீவளம் செய்ய என்ன பண்றாராம், இப்பதான் பாணி கிரகணம், கல்யாணங்கள்ல அந்த கை பிடிக்கிறது தான் முக்கியம். பின்னாட்கள்லதான் திருமகள் யதாரணம் அப்படின்னு ஏற்பட்டதா ஒரு கருத்து இருக்கு. பாணி கிரகணம் ரொம்ப முக்கியம். சீதையினுடைய கைய பற்றி அக்னிய சுத்தி வலம் வர்ற ராமர். அக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரியறது. பெருமாளே ரொம்ப மிருதுவான திருமேனி, தாயார் அதுக்கு மேல மென்மையான திருமேனி. அப்படி இருக்கும்போது நன்னா விறுவிறுவிறுன்னு அந்த 7 சுத்தி சுத்தி வந்துடலாம் இல்லையா, அப்படி வரல. மெதுமெதுவா மெதுமெதுவா யானை மாதிரி கஜகதியில வர. ஏன்னா அது வரைக்கும் இந்த சீத்தை கையை பிடிச்சுன்னு இருக்கலாமே, அப்புறம் வாத்தியார் சுவாமி வேற ஏதாவது பண்ண சொல்வாரு, அதுக்கு போனோம், அது வரைக்கும் இந்த பிராட்டி கையை பிடிச்சுக்கலாமே அப்படின்னு மெல்ல மெல்ல வராராம். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கல்யாண மந்திரம் சொல்லுவா. பகவான் விஷ்ணு உன்னை ஒரு அடி அழைச்சிட்டு போட்டோம், 2வது அடி அழைச்சிட்டு போட்டோம், இப்படி எல்லாம் உன் கூடவே பகவான் உன் வாழ்க்கையில வரட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த தாயாருக்கு இது பிரத்யட்சமா பொருந்துருது. ஏன்னா இப்ப நமக்கெல்லாம் கல்யாணம் ஆரச்சே சொல்லும் போது எம்பெருமான் நம்ம வாழ்க்கையில துணை இருப்பான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இங்க நிஜமாவே துணைவானா பெருமாளே வரார் சீதா பிராட்டிக்கு. அதனால இந்த இடத்துல இந்த கல்யாண மந்திரம் அப்படியே இவாளுக்குன்னே எழுதினது போல பிரத்யட்சமா இருக்கு. விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் அப்படிங்கிறது உண்மையா ஆர்திவா கதையில. அதனால தீவளம் செய்ய கணா கண்டேன் தோழி நான். சப்தபதி, சப்தபதிங்கிற கிரிய பொதுவா கல்யாண மந்திரங்கள் என்ன சொல்றது, சப்தபதியினாம் சக்கியம் அப்படின்னு சொல்றது. அக்னிய சாட்சியா கொண்டு கைப்பிடித்த அந்த மனைவி, அந்த மனைவியை எக்காரணம் ஒண்ணும் கைவிடக்கூடாது. அவ எப்படி இருக்கணும்னா சக்கியம்னு இருக்கிறதுனால சகாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். அவ ஒரு ஒருத்தர் பாசியா இருக்கிறது, ஒருத்தர் வந்து பணிஞ்சு போறது அப்படிங்கிறத சொல்லல கல்யாண மந்திரங்கள். ஒரு 2 நண்பர்கள் ஒரு ஆத்துல இல்லறம் நடத்தினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கணுமா அவ. எக்காரணம் கொண்டு ஒருத்தர் கைவிடக் கூடாது அப்படின்னு கல்யாண மந்திரம். அதனால இங்க அக்னி சாட்சியா கைப்பிடித்த மனைவி பரஸ்பரம் இவ கைவிடவே முடியாது, அப்படிப்பட்ட தம்பதி. இது சப்தபதிய சொல்றது. இந்த பொதுவா சப்தபதி நாம் சக்கியம்னு இருந்தா கூட நம்ம திவ்ய தம்பதிகள்ல பார்த்தா சீதாராமல்கிட்ட தான் இந்த சக்கியம் நன்னா தெரியும், அவளுடைய சரித்திரத்தை. இப்ப நமக்கு லக்ஷ்மி நாராயணால விட, ருக்மிணி கண்ணனை விட, ஒரு கால ஆண்டாள் ரங்கமன்னாரையே விட சீதாராம ஜோடி இருக்கே அவள்கிட்ட தான் இந்த சக்கியம்ங்கிறது தெரியும். 2 பேருமே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாவே பழகிட்டு இருப்பா. அதிகப்படியா, அதாவது அநேகமா பார்த்தா அவ நண்பர்களாவே பழகிறது நிறைய தெரியும் ராமாயணத்துல பார்க்கும்போது. மத்த தம்பதிகள் இடத்துல அந்த தாசபாவம் இருக்கும். இப்ப லக்ஷ்மி இருக்கான்னா திருவடி பாத சேவை பண்ணிட்டு தாசியா இருப்பா, தாசபாவத்தோட இருப்பா. ருக்மிணி கேட்கவே வேண்டாம், வினீதையா இருப்பா. அந்த சக்கியம் வந்து பார்க்க முடியாது ருக்மிணி கண்ணன்ட்ட. வினீதையா இருப்பா ருக்மிணி, ரொம்ப பணிந்து அப்படி இருப்பா, அடியன் அடியன் போட்டுன்னு இருப்பா. ஆண்டாள் ரங்கமன்னார் கேட்கவே வேண்டாம், ஆண்டாள் தான் அப்பர் ஹேண்டு, இவர் தான் அடியேன்னு சொல்லுவார், அப்படி இருப்பா அவ. அதனால இந்த சக்கியம்னு பார்த்தா
அது சீதாராம தம்பதியின் இடத்துலதான். அடுத்தது அஸ்மாரோகணம். ஒரே நிமிஷம் தீர்த்தம் எடுத்துக்கிறேன். அடுத்தது அஸ்மாரோகணம், அதாவது அம்மி மிதிக்கிறது. இது ஒரு 5 நிமிஷத்துல பூர்த்தி பண்ணிடுவேன். இன்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மீதேக்க கணா கண்டேன் தோழி நான். அம்மி மிதிக்கிறது. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இந்த அவதாரத்துலதான் இல்ல எத்தனை அவதாரம் எடுத்தாலும் லக்ஷ்மி மட்டும் கூடவே வந்துடுறா. பூமாதேவி தனியாவே வரா. ஏன்னா ஆண்டாள் பூமி பிராட்டி, பெருமாள் அவதரிக்கல, இவ தனியாவே வரா. அந்த இண்டிபெண்டன்சி இவளுக்கு இருக்கு. ஆனா லக்ஷ்மி எப்பவும் பெருமாள் அவதரிச்சா கூட கூட வர்றவ. ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி அப்படின்னு ரிஷி வாக்கியம். ராமரா வந்தா சீதையா வரா, ருக்மிணியா வந்தா கண்ணனா வரா, திவதேச பெருமாளா வந்தா திவதேச தாயாரா வந்துடுறா. அதனால பெருமாள் வந்தா ஏழு பிறவிக்கும் பற்றாவான்ங்கிறத இதுலயே காட்டுறா தாயார். எப்பவுமே கூட கூட இவளே வந்துடுறா. பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன். இங்க நம்மை உடையவன்னு சீதை தன்னையும் ராமரையும் நினைச்சுண்டு சொல்றா. நாராயணன் முதல்லயே சொல்லியாச்சு, நாராயணன்னா பரமபதநாதன் வைகுண்டபதி. இங்க அயோத்தியில பூலோக வைகுண்டபதி ரங்கநாதர். அப்ப அவ ஊர்ல தானே இருந்தார் ரங்கநாதர். ஜெகநாதன் அவருக்கு பேரு. அப்ப அவர் ஸ்ரீரங்கத்துக்கே வரலையே. அப்ப அவர் அயோத்தியில இருந்தார். ஜெகநாதன் அவருக்கு பேரு. அந்த ரங்கனுக்கு ஜெகநாதன் பேரு. நம்மை உடையவன் நாராயணன். நம்மைன்னா யாரு? சீதை ராமர் 2 பேரையும் உடையவன் அந்த நாராயணன். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த நாராயணனுக்கு பக்தர்களா இருந்து கிரகஸ்தாசிரமத்தை பண்ணுவோம். நம்மை உடையவன் நாராயணன். அடுத்தது நம்மை உடையவன் நம்பி. இங்க நம்மைங்கிறது சீதை தன்னை மட்டும் சொல்லிக்கிறான். மதிப்பா இருக்கிறவ தன்னையே ப்ளூரல்ல சொல்லிப்பா. அது ஒரு தமிழ் இலக்கணம். அது மதிப்பானவர்கள் தன்னை சொல்லும் போது ப்ளூரல்ல சொல்றதுங்கிறது ஒரு தமிழ் கிராமர். இப்ப ஆண்டாள் இருக்கா, யாம் பெரு சம்மானம்ங்கிறான். யாம் பெரு சம்மானம்னா அது யாம்ங்கிறது ப்ளூரல் தான். ஆனா அவன் நான் பெரு சம்மானம்ங்கிறத தான் அப்படி சொல்றா. நான் பெறக்கூடிய சம்மானம்ங்கிறத தான் அப்படி அவ சொல்றா. ஏன்னா அவ மதிப்புக்கு அவ சும்மாவே கேட்கவே வேண்டாம், அவ என்ன ஆட்டம் ஆடுவா. அதனால யாம் பெரு சம்மானம்னு தன்னோட மதிப்பை காட்டிட்டு ப்ளூரல்ல சொல்றா. இங்க நம்மை உடையவன் நம்பி. நம்மைனா சீதை தன்னை சொல்றா. என்னை உடையவன் இந்த நம்பி ராமர். என்னையும் ராமரையும் சேர்த்து உடையவன் அந்த நாராயணன். என்னை மட்டும் உடையவன் இந்த நம்பி. அதனால நம்மை உடையவன் நாராயணன், நம்மை உடையவன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி. அந்த ராமருடைய திருக்கரங்கள் சிவந்த திருக்கரங்களா இருக்கு. அவர் அதுல ராம நாமம் பதிச்ச மோதிரம் போட்டுன்னு இருக்கார். மோதிரத்துக்கு ஒரு ஐதீகம் சொல்றா பூர்வர்கள்லாம். இந்த ராம அப்படிங்கிற நாமம் எழுதின மோதிரம் ஜனகர் மாப்பிள்ளைக்கு போட்டதாம். இன்னைக்குமே இருக்கு. மாப்பிள்ளைக்கு மாமனார் இல்ல மச்சினர் மோதிரம் போடுறதுன்னு வழக்கத்துல இருக்கு இல்லையா? அது சீதை கிட்ட இருந்து அங்கிருந்துதான் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால ஜனகர் மாப்பிள்ளையாத்துல ராம நாமாங்கிதமான மோதிரத்தை போட்டிருக்கான். ஜனகர் தான் அந்த மோதிரத்தை போட்டிருக்காரு ராமருக்கு. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை! என்ன ஒண்ணு, அவர் திருநாமம் ராமன்னு 2 எழுத்து, சின்ன எழுத்து ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடுறது அந்த திருநாமம். அதனால ராமன்னு போட்டுட்டார். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஏதோ இனிஷியல் போடுறா, முதல் எழுத்த போடுறா. இன்னைக்கு மோதிரத்துல முதல் எழுத்து மட்டும்தான் போட்டு கொடுக்குறா. அதனால மோதிரம், அது அந்த அந்த மோதிரத்தை சாத்தின்னு இருக்கார். கல்யாண மோதிரம் அதை சாத்தின்னு இருக்கார் பெருமாள் திருக்கரங்கள்ல. அந்த திருக்கரங்கள் சிகப்பா இருக்கு. செம்மையுடைய திருக்கை, அதால தாயாருடைய திருவடியை பற்றுகிறார். செம்மை அப்படிங்கிறது ஆர்ஜவம், நேர்மைன்னு அர்த்தம். செம்மைனா நேர்மை. இங்க என்ன நேர்மைன்னா ஆசிரித ரக்ஷணம், ஆசிரித பாரதந்திரியம். இதை ராமர்கிட்ட தான் பார்க்க முடியும். யாராவது ஒருத்தரை காப்பாத்திட்டு தானே காப்பாத்திட்டு பொதுவா என்ன செய்யணும்? அபயம் கொடுக்கணும். காப்பாத்திட்டேன் இல்லையா, அபயம் அப்படின்னு தானே தரணும். இவர் என்ன பண்ணுவார்? காப்பாத்திட்டு காலில் விழுவார். எங்க பார்க்கலாம்னா அகலிகை கிட்ட பார்க்கலாம். தானே காப்பாத்திட்டு தானே லக்ஷ்மணர் அழைச்சிருந்து அந்த அம்மா காலில் போய் விழுந்தாகும். அது மாதிரி இங்க பிராட்டிய தானே சம்பாதிச்சு அவளுடைய ஸ்வரூப சத்தை பெறும்படியாக பண்ணிட்டு இப்ப அவ காலை பிடிக்கிறார் அம்மி மிதிக்கிறச்சே. சிவப்பான கால், மோதிரம் போட்டு இருக்கிற கை, அதால அந்த தாழ் பற்றி
அம்மி மிதிக்க. அந்த அம்மியில தாயாருடைய காலை நிறுத்தி வச்சாராம். ஆதிஷ்டேமஸ்மானம் அஸ்வ இவத்வம் ஸ்திராபவ. அந்த இடத்துல ஒரு கல்யாண மந்திரம், இதை பூனல்ல கூட சொல்லுவா. இதே மந்திரம் பூனல்ல கவனிச்சா வரும், உபநயனத்தும் போதும் வரும். அந்த வடு இருக்கே, அதை கொண்டு போய் அந்த அம்மியில நிறுத்தி வச்சு இதே மந்திரத்தை வாத்தியார் சொல்லுவா. கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆனா கல்யாண மந்திரத்துல இது முக்கியம். அம்மி மிதிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்றா. அம்மி மிதிக்க என்னன்னா, இந்த கல்லு எப்படி உறுதியா இருக்கோ அது மாதிரி எனக்கு ஆட்பட்டு இருக்கிறதுல நீயும் உறுதியா இரு அப்படின்னு அர்த்தம். மத்த ஸ்திரீகளுக்கு சொல்லும் போது இந்த கல்லை போல கற்புல உறுதியாருன்னு அர்த்தம் பண்ணுவா. ஆனா தாயாருக்கு சொல்லும் போது அந்த பாரதந்திரியத்துல உறுதியாரு. ஏன்னா நானா வந்து மீட்கிற வரைக்கும் அப்படி காத்துன்னு இருக்கா இல்லையா சீதை. ராமர் வந்து மீட்கணும்னு 10 மாசம் படாத பாடுபட்டுண்டாவது காத்துன்னு இருக்கா இல்லையா, அதுதான் பாரதந்திரியம். அதுல உறுதியோடு இரு அப்படின்னு இதெல்லாம் காட்டுறது. அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். அடுத்தது லாஜஹோமம். வரிசிலை வாழ் வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய் மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சோதன் கை மேலின் கை வைத்து பொறிமுகந்த கண கண்டேன் தோழி நான். வரி சிலை வாழ்முகம், விற்புருவம் ஒளிமுகம், அதான் அதுக்கு அர்த்தம். அது போல இருக்கக்கூடிய தமையன்மார்கள், நல்ல தேஜஸ்விகளா இருக்கக்கூடிய தமையன்மார்கள், அண்ணாமார்களாம். ஐமார் அப்படின்னா சகோதரர்னு அர்த்தம். சீதைக்கு சகோதரன் உண்டான்னு ஒரு கேள்வி வருது. சத்யோபாக்கியானம்னு ஒரு கிரந்தம், அதுல ஒரு பிரமாணம் இருக்கு. ஜனகஸ்ய புத்ரோவை நாம்னா லக்ஷ்மி நிதிர் மகான் அப்படின்னு, ஜனகருக்கு லக்ஷ்மி நிதி அப்படின்னு ஒரு புத்திரன் இருந்ததாக அதுல ஒரு பிரமாணம் இருக்கு. இப்போ ஒரு ராமநாம கானாவளின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுலயும் சீதைய லக்ஷ்மி நிதி பகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வருது. பகினின்னா சகோதரி. இதெல்லாம் பார்த்தா ஜனகருக்கு லக்ஷ்மி நிதின்னு ஒரு பையன் இருந்திருக்கணும் அப்படின்னு தோன்றது. இல்ல ஒரு கால் அவருக்கு ஔரசமா, அதாவது அவருக்கு சொந்த புத்திரனா இல்லாட்டா கூட யாராவது அவருடைய அண்ணா தம்பி பங்காளிகள் வழியில இருக்கக்கூடிய ஒரு பையனாவும் இருக்கலாம். அப்பவும் இவரோட பிள்ளை தானே, அப்படியும் இருக்கலாம். ஏன்னா ஜனக பரம்பரைங்கிறது பாரதம் வரைக்கும் வருது. பாரதத்திலேயே ஜனக பரம்பரையை பத்தி சொல்லப்படுறதே. அதனால மேலும் ராஜாக்களுக்கு பலதார மனம் உண்டு. ஜனகருக்கு ஒரு கால் வேறொரு மனைவியோட இந்த பையன் பிறந்தும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் சீதைக்கு இவர் சகோதரன் அப்படின்னு நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. லக்ஷ்மி நிதினு இவருக்கு பேரு. பாட்டுக்கள்ல கூட இப்படி பாடுறா, பழைய பாட்டுக்கள்ல லக்ஷ்மி நிதி பகினி அப்படின்னு சீதைய பாடுறாப்புல இருக்கு. ஐமார் தான் வந்துட்டு இந்த லக்ஷ்மி நிதி மாதிரி இருக்கக்கூடிய இந்த இவரை தவிரவும் இவரை போல இருக்கக்கூடிய புத்திரர்கள் அவெல்லாம் வந்து சீதையினுடைய தமையன்மார் உறவு முறையில இருக்கிறவர்கள் எல்லாரும் இங்க வந்து லாஜஹோமத்துல பங்கெடுக்க வரா. இந்த லாஜஹோமம்ங்கிறது பொண்ணு பண்றது. ஆனா அந்த பொண்ணு நேரடியா அக்னியில பொரிய போடக்கூடாது. மாப்பிள்ளை கையில பொண்ணு கைய வச்சு பொண்ணு கையில பொரிய இட்டு அக்னியில சேர்க்கணும். இதுதான் லாஜஹோமம், பொறியிடுதல். அந்த பொரிய தமையன்மார் அந்த சகோதரர்கள் தான் வந்து சேர்க்கணுமா பொண்ணு கையில. அதனால எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, அந்த அக்னிக்கு முன்னாடி சீதை அப்படி நிறுத்தி பின்னாடி ராமர் நிக்கிறார். அறிமுகன் அச்சுதன். அப்ப அவர் எப்படி இருக்காராம், உக்ர நரசிம்மனா இருக்கார். அச்சுதன் கைவிடாதவனா, இவ கைக்கு அடியில தன் கையை வச்சுட்டு அழுத்தி பிடிச்சுட்டு கைவிடாதவனா இருக்கார். இது எதை குறிக்கிறதுன்னா, பின்னாட்கள்ல ராவணனுக்கு அறிமுகனா இருக்க போறேன், உக்ர நரசிம்மனா இருக்க போறேன், உனக்கு அச்சுதனா இருக்க போறேன் அப்படின்னு உணர்த்தறாராம். ஏன்னா உன்னை கைவிடவே மாட்டேன், இப்ப பிடிச்சிருக்கேன் இல்லையா, உன்னை கைவிட மாட்டேன். ராவணனுக்கு அறிமுகன், உனக்கு அச்சுதன். ஏன்னா நீ என்ன எப்பேற்பட்ட இடத்துல உன்னை ஒளிச்சு வச்சாலும் மீட்டுண்டு திருப்பியும் கைப்பற்றிடுவேன் அப்படின்னு கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் தோழினான். கைமேல் என் கை அப்படிங்கிறா சீதை. ராமர் கை மேல என் கை அப்படின்னா என்ன, அபயம் கொடுக்கறதுல கூட அவரை விட இவள் தான் விஞ்சி இருக்கிறவள் அப்படின்னு காட்டுறது. பெருமாள் கையை விட அபய பிரதானத்திலையும் தாயார் கை தான் விஞ்சி இருக்கு. ஏன்னா அவர் காலில் விழுந்தா காப்பாத்துவாராம், ரொம்ப பெரிய தாராள பிரபு. தாயார் எப்படின்னா தடுக்கி விழுந்தாலே காப்பாத்துறான். வாழ்க்கையில தடுக்கி விழுந்து ஐயோ இப்படி இருக்கே யாராவது நமக்கு உதவ மாட்டாளான்னாலே தாயார் ஒரு பார்வை பார்ப்பா. அதனால பெருமாள் கை எப்படின்னா மாசுச்சகா, பாவத்தை கண்டு பயப்படாதேன்னு சொல்ற கை. தாயார் கை என்னன்னா பெருமாளை பார்த்தே பயப்படாதுன்னு சொல்ற கை தாயார் கை. அதனால இதெல்லாம் தாயாருடைய அபய பிரதானத்தை காட்டுறது. பொறிமுகம் தட்ட கணா கண்டேன்.
அண்ணன்மார்கள்லாம் பொரிய அள்ளி இந்த திவ்ய தம்பதிகள் கையில வைக்க, அந்த லக்ஷ்மி நிதி அவர் பொரிய அள்ளி சீத்தை கையில வைக்க, ராமர் கை அடியில இருக்க 2 பேருமா சேர்ந்து அந்த லாஜஹோமத்தை பண்ணினார்கள். கடைசியில அவபிரத ஸ்நானம். குங்குமம் பீ குளிர் சாந்தமட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றானை மஞ்சள் மாட்ட கணா கண்டேன் தோழி நான். மங்கள வீதி வளம் செய்து, இந்த திருக்கல்யாணத்துல குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் அட்டித்து, பொதுவா குங்குமம் இடுறது சந்தனம் பூசுறதெல்லாம் கல்யாணங்கள்ல உண்டு. சீதாராமாளுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும். கல்யாணம் ஆனப்புறம் ஒரு வீதி ஊர்வலம் இவ வந்ததாக நமக்கு வால்மீகி ராமாயணத்துல தெரியல. ஆழ்வார்களும் ஒண்ணும் அப்படி பாடல. முன்னாடிதான் மாப்பிள்ளை எழுப்பு நடந்திருக்கு, இவர் ஊரை சுத்தி பார்த்திருக்காரு. ஆனா கல்யாணம் ஆன அப்புறம் இவ ஒரு வீதி புறப்பாடு பண்ணிண்டான்னு ஒண்ணும் இல்ல. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆன உடனே நடந்த வீதி புறப்பாடு என்னன்னா, அவதார சரித்திரத்துல 14 வருஷம் பாரத தேசம் பூரா இவர் சுத்தினார் இல்லையா, அந்த பெரிய வீதி புறப்பாடு. அவருக்கு இந்த பாரத தேசம் முழுக்கவே வீதி தான். அந்த வீதி பெரிய வீதி புறப்பாடு, அவதார காரியமாகிற பெரிய வீதி புறப்பாடு. அதுதான் இங்க மங்கள வீதி வளம் செய்து பூ பிரதட்சணம் பண்ணிட்டார். அப்படியே பாரத தேசம் பூரா ஒரு பிரதட்சணம். இந்த பாரத பூமிக்கே என்ன பெருமைன்னா, ராம பாத தூளி. எல்லா இடமும் ராமர் திருவடி, மண் திருவடி துகள் பட்ட இடமாச்சே பாரத தேசம். கண்ணன் கூட இந்தியா முழுக்க நடந்ததா நமக்கு தெரியல, ஆனா ராமச்சரணம் நமக்கு இந்தியா முழுக்க பட்டிருக்கு. அதனால மங்கள வீதி வளம் செய்து, மங்களமான அந்த சரணம் அத்தால பாரதம் முழுக்க நடந்தார். இன்னொன்னும் இருக்கு, குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் அட்டித்து. ராவண வதமான பிற்பாடு பெருமாள் பிராட்டிய அழைச்சிட்டு வரணும்னு சொல்றார், அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவான்னு விபீஷணர்கிட்ட சொல்றார். ஏன்னா 10 மாசம் அவ ஒரு துக்க கண்ணீர் விட்டுண்டு உட்கார்ந்து இருந்த இடம். சாதாரணமாவே சுமங்கலிகள் அழக்கூடாது ஒரு இடத்துல. இவ எப்பேற்பட்ட நித்திய சுமங்கலி, இவ பார்த்து ஒரு இடத்துல துக்க கண்ணீர் விட்டுன்னு இருந்தான்னா அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைச்சுண்டு விபீஷணர் அந்த தாயார தேவிய மரியாதையை அழைச்சிண்டு தன்னுடைய பத்தினிமார்கள்ட்ட ஒப்படைக்கிறார். அவெல்லாம் இந்த மகாலட்சுமிய சீத்தைய உட்காத்தி வச்சு நன்னா திருமஞ்சனம் எல்லாம் ஆட்டி தாயாருக்கு நல்ல குளிர குளிர சந்தனம் குங்குமம் எல்லாம் தாயாருக்கு அப்பி நல்ல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி, அப்போ மங்கள வீதி வளம் செய்து அழைச்சிண்டு வந்து பெருமாள் இடத்துல ஒப்படைக்க, பெருமாளும் அவளுடைய சரித்திரத்தை உலகத்துக்கு காமிச்சிட்டு அவளை ஏத்துக்க, மங்கள வீதி என்னன்னா புஷ்பக விமானத்துல அமர்ந்துட்டு குளிர்ந்த தன்னுடைய திருக்கண்களால பாரத தேசம் முழுக்க அவ பாக்குறான். அது மங்கள வீதி வளம் செய்து. பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து அந்த ஆகாசத்துல புஷ்பக விமானத்துல போகும்போது முழுக்க இந்த நம்மளுடைய இந்த நாடு இருக்கே இதை பார்த்துட்டே போறான். வளம் செய்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்றங்கு ஆணை மேல் மஞ்சன மாட்ட. இங்க யானை என்னன்னா திரிஜடை கண்ட கனவு, அதுதான் இங்க யானை மேல் மஞ்சன மாட்ட. திரிஜடை பிராட்டி அசோகவனத்துல இருந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, தூக்கமே இல்ல பிராட்டிக்கு, அதனால கனவும் வரல. பக்கத்துல இருக்கிற அரக்கிகள்லாம் நல்லா தூங்கி வழியறான், திரிஜடையும் தூங்குறா. திரிஜடைக்கு பெருமாள் கனவை கொடுக்குறாரு, ஏன்னா இவளுக்கு அபயம் தரணும், பிராட்டிக்கு ஒரு ஆறுதல் தரணும். இவ்வளவு தூங்கினாலாவது கனவுக்குள்ள நுழையலாம், தூங்கவே மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றது, பக்கத்துல இருக்கிற திரிஜடை தூங்குறான், அவளுடைய கனவுல நுழைஞ்சு அவளுக்கு ஒரு சொப்பனம் சாதிக்கிறார் பெருமாள். ராமேன சங்கதா சீதா பாஸ்கரேன பிரபாயதா ராகவஸ்சமயா துர்தந்தம் மகாகஜம். அதாவது 4 தந்தங்கள் கொண்ட ஒரு பெரிய யானை மேல வந்து ராமர் சீதையை அழைச்சுண்டு போற மாதிரி திரிஜட கனவு காண்றான். இதுதான் மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்றங்கு ஆணை மேல் மஞ்சன மாட்ட. முன்னாடியே இந்த கனா வந்துடுறது, யானையில ராமர் வந்து சீதையை அழைச்சுண்டு போற மாதிரி திரிஜட கனவு கண்டு ஏந்திருந்து அத அவ்வளவு பேருக்கும் சொல்றா. சீதையே அதை கேட்கிறான், அதை கேட்டுண்டு அப்பாடான்னு ஒரு ஆறுதல் அடையிறா. இந்த கனவுக்கு அப்புறம் அந்த அரக்கிகள் சீதையை படுத்துறத கைவிட்டுட்டான். அது வரைக்கும் மிரட்டிண்டு பயமுறுத்திண்டு இருந்தவாள்லாம் இந்த கனவு வந்த அப்புறம் பிராட்டியும் இன்னும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலும். அதனால இதுதான் அங்கு அவனோடும் உடன் சென்றங்கு ஆணை மேல் மஞ்சன மாட்ட கணா கண்டேன் தோழினான். மஞ்சன மாட்டன்னா மணநீர் மஞ்சன மாட்ட, அதாவது வாசனை ஜலத்தினால் திருவபிஷேகம் பண்ண. மணநீர் என்னன்னா வாசனை ஜலம், வேத வாக்கியங்களால அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தம்.
மஞ்சன மாட்டேன்னா கடைசியில எல்லாம் பூர்த்தியாகி பட்டாபிஷேகம் திருவபிஷேகம் பண்ணிட்டதுதான் மஞ்சன மாட்டை. இப்படி இந்த திருக்கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளையா வந்து வரவேற்பு கொடுத்து கைத்தலம் பற்றி கடைசியில எல்லாம் பூர்த்தியாகி ராவணவதம் ஆகி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணி அந்த திரீணி பதா விசக்கரமே தத்தோ தர்மானி தாரையன்னு 3 அடி வச்சே உலகளந்த பெருமாள் தர்மத்தை ஸ்தாபிச்சா. ராமர் பாரத தேசம் பூரா எத்தனை அடி வச்சார்? அப்ப எப்பேற்பட்ட தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவார்? அப்படி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி அவர் என்ன பண்ணினார்? கடைசியில மணநீர் மஞ்சன மாட்ட 4 திசை தீர்த்தமும் அவெல்லாம் கொண்டு வர அத்தால திருவபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபி ராமராக அவ்வளவு பேர்களுக்கும் நமக்கு சேவை சாதிச்சுண்டு சகல சௌபாகியங்களையும் தந்து அனுகிரகம் பண்ற பலஸ்ருதி. ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூதை சொல் தூய தமிழ் மாலை வல்லவர் வாயுணன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கணா, கண்ணபிரானை கைத்தலம் பற்றணும் அப்படின்னு கோதை இந்த கணாவை கண்டா. ஏன் அப்படின்னா சீதைக்கு ராமர் என்னெல்லாம் அனுகிரகம் பண்ணாரோ அதெல்லாம் கண்ணன் தனக்கு பண்ணணும் அப்படின்னு கோதை ஆசைப்பட்டாலும். சீதை மாதிரி ஒரு நாயகியா நான் இருக்கணும், கண்ணனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்படி ஆசைப்பட்டு தான் கண்ட கணா, கோதை இந்த கணாவை கண்டா. ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலைக்கு ஒரு தூய்மை இருக்கு. என்னன்னா தன்னுடைய திருக்கல்யாணத்தகதான் இல்லாம மற்ற தேவிமார் திருக்கல்யாண காட்சியையும் இது காட்டுறதே. நம்ம கல்யாண வீடியோ நம்ம கல்யாணத்தை தான் காட்டும். இன்னொரு பொண்ணை நான் மனசுல நினைச்சுட்டு பார்த்தா காட்டுமோ? காட்டாது. ஆனா இந்த தமிழ் மாலை என்ன பண்றது? தன் திருக்கல்யாண காட்சியையும் காட்டுறது, மத்த தேவிமார்களுடைய கல்யாண உற்சவத்தை ஆசைப்பட்டாலும் காட்டுறதே. இன்னும் எந்த எந்த தாயார கேட்டாலும் கொடுப்பா போல இருக்கு ஆண்டாள். அது போல மற்ற தேவிமார்களுடைய திருக்கல்யாணத்தையும் இது காட்டுறது. அதனால இதுதான் இதனுடைய தூய்மை. அதுல இருந்தே ஆண்டாளுடைய அந்த பெருந்தன்மை தெரியறது இல்லையா? தனக்கு மட்டும் பொருந்துற மாதிரி ஒரு ஸ்ரீசுக்திய பாடின்றாம மத்த தாயாருக்கும் ஒரு இன்சைட் பாக்குற மாதிரி பாடி வச்சிருக்காளே, அது மாதிரி இருக்கு இந்த ஸ்ரீசுக்தி எல்லாம். தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுணன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படி இந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தால திருக்கல்யாணம் பண்ணிண்டவாலாம், அதாவது இவாளுடைய திருக்கல்யாண உற்சவத்தை அடிக்கடி வாழ்க்கையில நடத்தி அப்பேற்பட்ட இல்வாழ்க்கை பண்ணக்கூடிய தம்பதிகள் அவளுக்கு குழந்தை பிறந்தா அது எப்படி ஆண் குழந்தையா இருந்தா திடமான ராமபக்தியோடு ராமதாசர்களாக அவையெல்லாம் இருக்கும். பெண் குழந்தையா இருந்தா தாயார் பக்தியோடு பராசர பட்டர் மாதிரி பிராட்டி வர்க்கங்களாக இருக்கும் அப்படின்னு இதற்கு பலஸ்ருதி. இப்படி இந்த கோதை தமிழில் சீதா கல்யாணம் அப்படிங்கிறது அடியேன் வாரணமாயிரத்துக்கு பண்ணிய ஒரு வியாக்கியானம். இதற்கு வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் குலதெய்வமா குல தனமா இருக்கக்கூடிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர் கொடுத்த ஒரு தைரியம். இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் நாச்சியார் திருமொழிக்கு ராமாயண பரமா அர்த்தம் பண்ணினதுனால அடியேன் வாரணமாயிரத்துக்கு சீதா கல்யாண பரமா ஒரு அர்த்தத்தை இப்படி ஒரு வியாக்கியானத்தை அடியேன் பண்ணினேன். அதனால இந்த கோதையும் சீதையுமாக இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள் கோதா ரெங்கமன்னாரும் சீதா ராமானும் இவெல்லாம் நமக்கு சகல சௌபாகியங்களையும் தந்து இகத்திலும் பரத்திலும் தம்முடைய அனுபவ கைங்கரியங்களையும் நமக்கு தந்து தம்முடைய திருவடிவாரங்களையே நம்மை கூடவே வச்சின்றிருந்து அனுகிரகம் பண்ண வேண்டுமாக பலஸ்ருதி சொல்லி பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஷ்ச முக்கியாக சுகமுத்தமம் ச ஸ்ருத்வா சுபம் காவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவி சார்த்த சித்திம். காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்ய ஷாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாக. காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷது வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீश्च வர்ததாம். ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் ராமபத்ராய மங்களம்.